வாங்க வாங்க, என்ன வேணும் உங்களுக்கு? சாதா புடவையா, காட்டன் புடவையா, பட்டு புடவையா, காஞ்சி பட்டா, ஆரணி பட்டா? அதெல்லாம் இருக்கட்டுமுங்க. இங்க கந்தசாமி இருக்காருங்களா? நீ புடவை வாங்க தர வந்த, கந்தசாமி எது கேக்குற? அவரு கையால புடவை வாங்கினா சீக்கிரம் கண்ணால நடக்கும்னு சொன்னாங்க, அதுக்குதானுங்க. அப்ப எங்க கையால புடவை வாங்கினா உடனே டைவர்ஸ் நடக்குமா? அந்த பணமரத்துல பாதி 6 அடி வசரமா இருக்கானே அவன் தான் கந்தசாமி. அவன் கையால புடவை வாங்கி, இல்ல அவன் கையால தாலி வாங்கி கழுத்து கட்டி குடும்பம் நடத்து. போமா போமா, இதுல வெட்டு வேறையா? நமக்கு வர்ற கிராக்கி எல்லாம் இப்படி வருதியா? அண்ணே இங்க இப்படி, அங்க பாருங்க. அடங்கொன்னியா, எல்லாருக்கும் உடம்புல தாண்டா மச்சம் இருக்கு, இவனுக்கு மச்சத்திலேயே உடம்பு உண்டாயிருக்குடா. முகூர்த்தத்துக்கு நீங்க கேட்டது பச்சை கலர்ல பூ போட்ட புடவை. பாருங்க, பூவ 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 பூவே. உங்களுக்கு வளகாப்புக்கு அது வந்து முகூர்த்தத்தை விட கொஞ்சம் சின்ன விசேஷம் இல்லையா? அதனால சின்ன பார்டர் போட்ட சேலை. உங்களுக்கு வந்து காஞ்சிபுரம். அண்ணே, நான் கேட்ட டிசைன்ல புடவை இல்லையா? அண்ணனா? பின்ன அத்தானா? சின்ன உன் செக்ஷனுக்கு ஆள் வந்துக்குமா என்னன்னு பாரு. அண்ணேன்னு சொல்றதுல என்கிட்ட அனுப்பு. ஆசையா வாய் திறந்து தங்கச்சின்னு ஒரு வார்த்தை சொல்றானா பாரு. அதை விடுங்கண்ணே, தம்பிக்கு டிசைன் போட்ட புடவை இருக்கா? ஏன் அதை கட்டிட்டு ஜெயிலுக்கு போக போறியா? அந்த டிசைன் எல்லாம் இல்ல. சுராசி பார்க் புடவை இருக்கு, தரட்டுமா? அது எப்படி இருக்கும்? கட்டினா டைனோசர் மாதிரி இருக்கும். இந்த லொல்லுக்கு ஒண்ணு குறைச்சல் இல்ல. குதிரைக்கு போடுற கொள்ளு வாங்கி வச்சிருக்கேன், தின்னுட்டு போயேன். கந்தசாமி, எனக்கு இந்த புடவை ரொம்ப பிடிச்சிருக்கு. எடுத்து கட்டிங்க. எனக்கு தான் புடவை கட்ட தெரியாது. அதுக்கு நான் என்ன பண்றது? எப்படி கட்டுறதுன்னு கொஞ்சம் சொல்லி கொடு. அம்மா, புடவை காட்டுறதாமா என் வேலை, கட்டுறது உங்க வேலை. வளையல் விக்கிறவரும் வளையல் போட்டு விடுறாரு, செருப்பு விக்கிறவரும் செருப்பு போட்டு விடுறாரு. அது மாதிரி புடவை விக்கிற நீங்க எப்படி கட்டுறதுன்னு சொல்லி கொடுக்கூடாதா? புடவை கிட்டதெல்லாம் சும்மாங்க, ஒரு 1.5 சமாச்சாரம். பாருங்க, முந்தாரி எடுத்து இப்படி மேல போட்டு மேகங்க இருக்குது, தக்குச்சுக்கு தக்குச்சு. புடவை சொருக்கி விடுறாரா? புடவை அந்த சிரிக்கியும் தொப்பளைய காமிச்சுட்டு நிக்கிறா. இந்த ஆளு குனிஞ்சு குனிஞ்சு தொப்பளைய பார்த்துட்டு நிக்கிறாரு. அலமரே, வாய்க்கு வந்தபடி பேசாத. நான் ஒண்ணு தொப்பளை பாக்கல. அப்புறம் வேற எதைய பார்த்த? நான் என்ன செய்ய முடியும்? என் தொழிலே பொம்பளைகளுக்கு புடவை காட்டுறது தானே. அண்ணன் கூட தான் கடையில இருக்காரு. சொல்லு தங்கச்சி. எந்த பொண்ணுங்க கிட்டயாவது வாங்கிட்டு நிக்கிறாரா? தங்கச்சி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த உள்பாவாடை உள்பாடி எல்லாம் விக்கிறாங்களே பொம்பளைங்க செக்ஷன், அதுல அவனுக்கு வேலை போட்டு கொடுக்கணுமா? ஒரு வாரமா முதலாளி கிட்ட கண்ணீர் விடுறான். இவன் எல்லாம் ஒரு ஆம்பளையா? இந்த இதார அடி சோழ வரட்டும். எல்லா பொம்பளைகளும் என்கிட்ட துணி வாங்குறாங்க, அதுக்கு போறாம. சின்னசாமி, தொழில போட்டி இருக்கலாம், ஆனா போறாம இருக்க கூடாது. நீ போர்டு கம்பெனி ஓனர், நான் உண்டாய் கம்பெனி ஓனர், நமக்குள்ள போட்டி போறாம. ஆனா போப்ப தங்கச்சி, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் எப்படித்தான் நீ பொறுமையா இருக்கிறியோ? அந்த கண்டாவி எல்லாம் பாக்கவா நீ கடைக்கு வந்த? என்ன பண்றது? வர பொங்கலுக்கு ஒரு புடவை பார்த்து வாங்கிட்டு போலான்னு நான் கடைக்கு வந்தேன். நம்ம புருஷன் நமக்கு விதவிதமா புடவை காட்டுவாருன்னு பார்த்தா இவர் எவ்வளவுக்கா இல்ல புடவை காட்டிட்டு இருக்காரு. இப்ப என்ன நடந்து போச்சு இப்படி குறிச்சிட்டு இருக்க? நான் என்னமோ உனக்கு பெருசா துரோகம் பண்ணிட்ட மாதிரி இல்ல கத்துறேன். துரோகம் நாயா? என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு புடவை கட்டி விட்டுருப்பியா? இல்ல இடுப்புல மடிச்சு சொருகியாவது விட்டுருப்பியா? கண்டவளுக்கெல்லாம் புடவை சொருகி விடுற ஒண்ணு. கோபப்படும் போதும் கூட பத்மினி மாதிரியே ஒரு கோபம். நான் பத்மினி மாதிரியா இருக்கேன். கவுத்துட்டான். நீ வெக்கப்படும் போது சாவித்திரி மாதிரியே இருக்க. நிஜமா தான் சொல்றீங்களா? என்ன நிஜமாவா சொல்றீங்க? தங்கச்சி, அவங்க எல்லாம் ஓல்டு நடிகைங்க, வயசானவங்க. ஒரு யங் நடிகை மனிஷா கோயிலான்னு சொல்றேன் பாத்தியா? சும்மா இருங்க அண்ணா. நீ வந்து இந்த உலக அழகி, அதுக்கு எதுக்கு உடுக்க அடிக்கிற தெரியல? வந்து ஸ்டெப்பி கிராப் மாதிரியே இருக்க. அவங்க டென்னிஸ் ஆடுறவங்கய்யா, படிக்காதவங்கிறது அப்பப்ப காட்டுறானே. 1000 தான் இருந்தாலும் ஒரு குழந்தை பத்ததுக்கு அப்புறம் இந்த அழகு யாருக்கு வரும்? குழந்தைக்கு தான் வரும். பூ வைக்கட்டுமா? நீ என்ன அடகா வைக்க போற? பூதான வைக்கிற வெய்யா, பம்பாத. அவசரத்துல இலையோட சொல்லிக்கிற கொண்டைய ஆடி கடிச்சு போடு. அலமேல நம்ம 2 பேரும் புருஷன் முண்டாடிக்க ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க, நம்மளுக்குள்ள 1008 பிரச்சனை வரலாம். ஆனா அதுல சில கருங்காலிகள், 3000 மனசுங்க, எங்கிருந்தோ வந்த கபோதிகள், இவங்க எல்லாம் கருத்து சொல்ற அளவுக்கு நம்ம வச்சுக்க கூடாது. நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க அண்ணே. இன்னும் என்னங்க மச மச நின்னுட்டு இருக்கீங்க? ஐயர் வர நேரம் ஆச்சுல்ல, பூஜைக்கு வேண்டிய சாமான் எல்லாம் வாங்கிட்டு வாங்க. இங்க ஓசில பாடமா காட்டுறோம். பொதுமக்களே, உலகத்துல எந்த பஞ்சாயத்துக்கு வேணாலும் போலாம், ஆனா புருஷ முண்டாடி பஞ்சாயத்துக்கு மட்டும் போகவே கூடாது. போனா செருப்படிதான். டார்லிங், உன் வாழ்க்கையில இந்த சந்தோஷம் எத்தனை நாளைக்கு நீடிக்குது நான் பாக்குறேன்டி. அடுங்க வருங்கால முதல்வரே வணக்கம். என்ன கன்சாமி, என்ன முதல்வரேங்கிற? இது ஜனநாயகன். எல்லோரும் மின்னாட்டு மன்னர்கள் சொல்றாங்கல்ல, அப்ப நீங்களும் கூட ஒரு முதல்வர் தானே? அப்படியா? அப்படிதான்.
அண்ணே, ஆ? நீ ஒரு வாட்டி முதல்வன் கூப்பிடுங்க. வர்றான் பார் அங்க சுத்தி இங்க சுத்தி அவன் வழிக்கு வந்துட்டான் பார். கன்சாமி ஐயா என்ன முதல்வர் ஒரு சவுண்டுக்கே இந்த பம்பு பம்பிட்டு போறாரு. முதலாளி, நம்ம குடோன்ல இருந்து மதர் தெரசா ஸ்கூலுக்கு 500 யூனிஃபார்ம் போகுது, நீ போய் கொஞ்சம் கூட இருந்து கவனி. சரிங்க முதல்வரே. முதலாளி, அப்படியே பில்லு போடும்போது ஒரு 40% தள்ளுபடி பண்ணி போடு. என்னது 40% தள்ளுபடியா? இது என்ன கோப் டாக்ஸா? இதெல்லாம் வேண்டாம் முதலாளி. அது எனக்கு தெரியாதா? சர்ரா சரிங்க முதலாளி. அவன் கிடக்கிறான் வெட்டி பையன், நீ 40% டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துருக்கான் சாமி. அது சரிங்க முதலாளி. ஆனா கொஞ்சம் கூட லாபமே இருக்காது. பரவாயில்லப்பா, அந்த ஸ்கூல்ல படிச்சுதான் இன்னைக்கு என் பையன் அமெரிக்காவில் இருக்கிறான். அந்த ஸ்கூல்ல படிச்ச எல்லா பசங்களுமே இன்னைக்கு நல்ல நிலைமையில் இருக்காங்க. தமிழ்நாட்டிலே நம்பர் 1 ஸ்கூல் பாது, 100% பாஸ் ஆகுறாங்கன்னா பாத்துக்குவேன். அந்த மாதிரி ஸ்கூலுக்கு சும்மாவே கொடுக்கறதுனா கூட எனக்கு திருப்தி தான்ப்பா. இல்ல, ஊர்லயே பெரிய பள்ளிக்கூடம்னு முதலாளி சொல்றாரு. என் பையன் சக்தி வேலை எப்படியாச்சும் சேர்க்கணுமே. என்னது கான்வென்டா? யோ சத்துணவு போட்டு கூட முட்டை வைக்கிற ஸ்கூல் எல்லாம் இருக்கு. மதியத்துக்கு பையோட போய் நம்மளும் சாப்பிட்டுக்கலாம். அந்த ஸ்கூல்ல சேர்த்து விட்டுருவோம். யோ, படிக்கிறதுக்காக சாப்பிடுனியா? சாப்பிடுறதுக்காக படிக்க கூடாது. என்ன ஆனாலும் சரி, என் பையன் அந்த பள்ளிக்கூடத்துல தான் சேர்ப்பேன். அடங்கொன்னியா கம்சாமி, அங்க கூட்டத்தை பாத்தியா? ரேஷன் கடையில மண்ணெண்ணைக்கு பாமாயிலுக்கு நிக்கிற மாதிரி நிக்கிறாங்களே. அவசியம் உன் பையன் இந்த பள்ளிக்கூடத்துல தான் சேர்த்தாகணுமா? அண்ணா, கூட வந்து சும்மா தோணுன்னு பேசாதீங்க. வாங்க. கம்சாமி இது ஆவறதுல வாப்பா. வெயிட்டுப்பா. அடங்க உட்கார கொய்யா. டீச்சருங்க எல்லாம் லட்டு லட்டா இருக்காங்க. கம்சாமி, உனக்கு எவ்வளவு பணம் செலவானாலும் சரி, உன் பையன் இந்த ஸ்கூல்ல தான் சேர்க்கிறேன். டெய்லி நான் அழைச்சிட்டு வந்து விடுறேன். அது சரி, பாரம் வாங்குறதுக்கு எவ்வளவு கூட்டு நிக்கிறீங்க? இதுல நாம எங்க போய் வாங்குறது? ஹேய், எனக்கு இந்த ஸ்கூல் இருக்கிற மரியாதை பத்தி உனக்கு தெரியாது. நீ வாப்பா. என்னப்பா நீங்க? இல்லைங்க சார், அந்த பக்கம் போங்க. கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம. விடுங்க சார், கொஞ்சம் இருங்க. அட, என்ன மரியாதை? என்னங்க நீங்க? ஏண்டா? பாட்டி, என்ன பாட்டி? சரிங்க சார், சார், சரிங்க சார். மரியாதையா? ஏண்டா, டேய், ஏய், ஏண்டா? ஏண்டா? டேய், நான் என்னடா இப்ப உங்களுக்கு திருப்தியாடா? ஒரு தமிழ முன்னுக்கு வர்றது உங்களுக்கு பிடிக்கல? யோ, தமிழ்நாட்டுல பிடிக்காதியா? நீ எந்த ஊர்ரா? हम बॉम्बे वाला है, हमारे बॉम्बे वाला हालावा. டேய், உன் தலைய பார்க்க எனக்கு பிடிக்கல. நான் இப்படி தான் வருவேன். போடா. போங்கடா. கந்தசாமி, என்னப்பா 2 மைல் கீழே நிக்குது? இது ஒண்ணும் ஆவறது இல்லப்பா. எனக்கு பசிக்குது. வா போய் டிபன் சாப்பிட்டு வரலாம். சும்மா வேலை இடத்துல நின்று போறாங்க. சை, ஏண்டா மூஞ்சி துப்புற? எதுக்குடா இப்ப போய் பல்லு விளக்குற? நேத்து நைட்டே வந்துட்டேனே, ஃபார்ம் வாங்காம போனா என் பொண்டாட்டி திட்டுவா. முன்னாடி நிக்கிறது ஓம் பொண்டாட்டி இல்லையா? அப்புறம் எதுக்கு அந்த உரசுற? டேய், நான்சென்ஸ். வாடா இந்த பக்கம். ஒரு பொம்பளை பின்னாடி நிக்கிறது தப்பு இல்ல. அது என்ன முறையா நினைச்சிட்டு நிக்கணும். கூட பிறந்த சகோதரி மாதிரி நினைச்சிட்டு நிக்கணும். நான் சொல்றது கரெக்ட் தானே? பாரு, நான் சொல்றது கரெக்ட் தானம்மா? ரொம்ப நேரமா ஆம்பளைங்க பின்னாடியே நின்னு ஒரு மாதிரியா இருக்குமா? சார், எதனா போட்டு கொடு சார். கொடுத்துட்டேன். போடா சாவுகராய்க்கு. சாமி, சிஸ்டருக்கு பப்பு ஜாக்கெட் வந்து. சாமி, நீ முன்னாடி வந்துட்டியா? ரொம்ப நல்லதா போச்சுப்பா. எங்களை இப்படித்தான் தள்ளி விட்டாங்க. லைனுக்கு போ. நான் முன் வைத்த காலை பின் வைத்ததில்லை. மாமன, உனக்கு கால் இருந்தா தானே முன்ன பின்ன எல்லாம் வெப்ப எடுத்துறேன். அண்ணே, நாம ஒண்ணுக்குள்ள ஒண்ணுனே. எப்படி ஒண்ணுக்குள்ள ஒண்ணு? அட, ஒரே காம்பவுண்ட் இருக்கும்ல, அத சொல்ல வந்தேனே. ஓ, ஒரே காம்பவுண்ட் இருந்தா ஒண்ணுக்குள்ள ஒண்ணா? இப்படி ஒண்ணே, என் பையனை நல்லா படிக்க வைக்கணும்னே. அட, உனக்கு கூட பையனை படிக்க வைக்கணும்னு அவ்வளவு அக்கறை இருக்கா? ஆமா, இப்பவே நல்லா படிக்க வச்சா தான் பின்னாடி பெரிய விதத்துல சேர்த்து அவனுக்கு கல்யாணம் பண்ணும்போது நிறைய வரதட்சணை வாங்கலாம். பாத்தியா பாத்தியா, பிசினஸ் எல்கேஜிலே ஸ்டார்ட் பண்றான். ஒண்ணு செய்ய, இங்கேயே யாராவது பொண்ணு பெத்து வச்சிருந்தா எக்ரிமெண்ட் போட்டுக்கடா. ஹலோ, இப்படி நின்னுட்டே பேசினா எப்படி சார்? பின்ன உட்கார்ந்து பேசலாம்ங்கறியாடா? இல்ல, அப்படியே நவந்துனே பேசினா நல்லா இருக்கும். ஏண்டா நவுந்துட்டே போறதுக்கு நான் என்ன கால் இல்லாத நொண்டியாடா? யாரு கிட்ட பேச? டேய், அடடா. டேய், நான் யார்கிட்ட விடுங்க. இங்க ஒரு சைன் போடுங்க. யோ, வேஷ்டி எடுத்துடு. யோ, உன் வேட்டியா? எஸ். எனக்கு இல்லைங்க, சாருக்கு. இந்தாங்க, இது ஒரு கையெழுத்து போடுங்க. அதெல்லாம் நமக்கு தெரியாதுங்க. அந்த மை டப்பா இருக்குது இல்லங்க, அதை கொடுத்தீங்கன்னா கரெக்டா வச்சுக்கோங்க. மை டப்பா? முன்சாமி சார், விஷயம் தெரியாம உள்ள வந்துட்டு இருக்காரு. இவரை அழைச்சிட்டு போய் நம்ம ஸ்கூலோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சொல்லி கொடுங்க. போங்க. வாங்க. அறிவு கட்டவங்க சார். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரியல சார். ரைட்ல கை நாட்டு வச்சு அப்படி, நான் லெப்ட்ல வைக்கிறேன் சார். நீங்க அந்த கேஸ் தானே?
அவங்க கூடவே போ, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லுவாங்க, போய் கேட்டுக்க போ. நான் ஏன் அவங்க கூட போய் ரூல்ஸ் தெரிஞ்சுக்கணும்? ஏன் நீ சொல்ல மாட்டியா? எங்க வேலை பாக்குறீங்க? குமரன் சில்க்ஸ். எவ்வளவு சம்பளம் வாங்குறீங்க? ஏன் சம்பளம் வாங்குறதுக்கு நீ வந்து வாங்கிட்டு போலண்ணா? ஹலோ, அதுக்காக கேக்கலீங்க. இந்த ஸ்கூலு பணக்கார பசங்க படிக்கிற ஸ்கூலு. இந்த ஃபீஸ் மத்த சமாச்சாரம் எல்லாம் அதிகமா இருக்கு இல்லையா, அதுக்காக கேட்டேன். ஓ அதுவா? அது நான் இப்படியே சுருண்டு பிறந்து கொண்டு வந்து கட்டிடுறேன். ஏன் சைட்டா நடந்து வந்து கட்டினா வாங்கிக்க மாட்டாங்களா? ஐயா, அது எப்படி உங்க பிரச்சனை விடுங்க. இந்த ஸ்கூல்ல பிள்ளைங்களை சேர்க்கணும்னா முக்கியமான ஒரு கண்டிஷன் இருக்குது. என்னது? ஒண்ணு, பிள்ளையோட அப்பா படிச்சிருக்கணும். வெச்சாண்டா வேட்டு இல்லையா, பிள்ளையோட அம்மாவாவது படிச்சிருக்கணும். கர்த்தாமி பாப்போலாம். இருங்க, முழுசா கேட்டு போங்க. யாராவது ஒருத்தர் படிச்சிருந்தாதான் இந்த ஸ்கூல்ல சீட்டு கிடைக்கும். இது ஆவறது இல்ல. சும்மா ஏங்க, என்னங்க இது கதையா இருக்குது? நாங்க தான் படிக்கல, பசங்களையாவது படிக்க வச்சு பெரிய ஆள் ஆக்கலாங்கிறதுக்காக தானே இந்த மாதிரி பெரிய ஸ்கூல்ல சேர்க்க ஆசைப்படுறோம். இப்படி எல்லாம் குண்டை தூக்கி போடுறீங்களா? என்ன எப்படி கேட்ட? இந்த ஸ்கூல் ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இன்னை வரைக்கும் 100% வாங்கின ஸ்கூல் இது. ஏன் அவ்வளவு தூரம் போற? நான் இங்க 10 வருஷமா வேலை செய்யறேன். நான் படிக்கலங்கிற ஒரே காரணத்துக்காக என் பையனுக்கு இங்க சீட்டு கிடைக்கலையா? அது மட்டும் இல்ல, இப்ப ஸ்கூல்ல வாத்தியாருங்க சொல்லிக் கொடுக்குற பாடத்தை பெத்தவங்க படிச்சிருந்தா தானே வீட்டுல அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். அதனாலதான் பெத்தவங்க படிச்சிருக்கணுங்கிற ரூல்ஸ ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றாங்க. இப்படி சொன்னா எப்படிங்க? அதானே பையனை குளிப்பாட்டி விடுறது, சாப்பாடு ஊட்டி விடுறது, ட்ரெஸ் போட்டு விடுறது பெத்தவங்க செய்யற காரியம். படிப்பு வாத்தியார் தானே சொல்லி கொடுக்கணும். அதை விட்டுட்டு பையனோட அப்பா படிக்கணும் அம்மா படிக்கணும்னா இது என்னங்க நியாயம்? அது இல்லாம இனி கந்தசாமி படிச்சு பாஸ் பண்ணி அவன் பையனுக்கு வந்து சொல்லி கொடுக்கறதுனா இதெல்லாம் நடக்கிற கதையா? பாரு, டீ காப் செலவுக்கு ஏதாவது சில்லற காசு தர்றேன், வாங்கிட்டு உனக்கு தெரிஞ்ச வாத்தியார்கிட்ட சொல்லி சேர்த்து விட்டு. என்னது லஞ்சமா? அதுக்கு என்ன நம்ம நாட்டுல பஞ்சமா? அதெல்லாம் பெரிய ஆளுங்களுக்கு கொடுக்கறதுடா. நீ எல்லாம் டீ காபி ரேஞ்ச் தான், மறக்காம வாங்கிக்க. இந்த ஸ்கூல்ல லஞ்சம் நன்கொடை அன்பளிப்பு எதுவும் வாங்க மாட்டாங்கயா. இந்த ஸ்கூல்ல படிப்புக்கு அவ்வளவு மரியாதையா. இங்க படிச்சவங்க பில் கேட்ஸ் ரேஞ்சில இருக்காயா? யோ, பில் கலெக்ட் ஆகிறதுக்கு இவ்வளவு பெரிய ஸ்கூல்ல படிக்கிறது. பேச்சுக்கு நடுவுல லொல்லு பண்றவங்கள பாத்திருக்கேன். இந்த ஆளுக்கு பேச்சே லொல்லா இருக்குது. இந்த பள்ளிக்கூடத்துல சேர்க்கணும்னா இதான் விதிமுறை. நான் கிளம்புறேன். இரு ஒரு நிமிஷம். நீ கிளம்பிடு. என்ன என்ன ஆனாலும் சரி சின்ன, என் புள்ள இந்த பள்ளிக்கூடத்துல சேர்க்கணும். ஆடாது நடக்காதுப்பா. அதான் பையனோட அப்பா அம்மா படிச்சுக்கணும்னு சொல்றாங்களே. நான் தெரியாம தான் கேக்குறேன். உன் பையன் இந்த ஸ்கூல்ல தான் சேர்க்கணுமா? ஊருக்குள்ள எத்தனை ஸ்கூல் இருக்கு, அதில் சேர்க்க கூடாது? ஊருக்குள்ள எத்தனை ஜவுளி கடை இருக்கு, ஏன் நம்ம கடையில வந்து புடவை எடுக்கிறாங்க? தரம் நல்லா இருக்கு. ஊருக்குள்ள எத்தனை ஹோட்டல் இருக்கு, ஏன் சரவண பவன்ல போய் கொட்டிக்கிறாங்க? சுவை நல்லா இருக்கு. திங்கிற சோத்துல கட்டுற புடவையில தரம் பாக்குறவன் படிக்கிற படிப்புல தரம் பார்த்தா என்ன தப்புங்கிற? என்னையா படிப்புன்னு பெருசா பேசுற? படிக்காத காமராஜர் தான் நம்ம நாட்டுக்கு முதல் மந்திரி ஆனாரு. படிச்சிருந்தா நம்ம நாட்டுக்கு பிரதம மந்திரி ஆயிருப்பாரு. அப்படி போடு. பின்ன நாங்கெல்லாம் படிக்காதனால எங்க குடும்பமே நடுத்தரவுக்கு வந்துருச்சு. என் பிள்ளைக்கு அப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது. அவனை படிக்க வச்சு பெரிய ஆளாக்கி காட்டுனாலே இருப்பாரு. இப்ப என்ன பண்ணலாங்கிற? ஏதாச்சும் கேப் மாதிரி தர பண்றேன். இங்க வந்து விட மாட்டியா? குட் மார்னிங் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். குட் மார்னிங். இது பள்ளிக்கூடம். நீங்கெல்லாம் இங்க படிக்க வந்திருக்கீங்க. ஒரு கோவிலுக்குள்ள நுழைஞ்சா எவ்வளவு பயபக்தியோட இருப்பீங்களோ அதை விட அதிக பயபக்தியோட இங்க இருக்கணும். அது மட்டும் இல்ல, கடவுளை எந்த அளவுக்கு வணங்குறோமோ அதை விட அதிகமா இங்க இருக்க ஒவ்வொரு ஆசிரியரும் வணங்கணும். உங்க வயசுல இருக்க எத்தனையோ பசங்க படிக்க ஆசை இருந்து வசதி இல்லாம வீட்டுல ஃபேக்டரியில எல்லாம் வேலை செய்யறாங்க. ஏன் தெருவுல குப்பை பொறுக்கிறாங்க. இத்தனை வசதிகள் செஞ்சு கொடுத்து உங்க எல்லாரும் இங்க அனுப்பி வச்சு உங்களை படிக்க வைக்கிறாங்களே உங்க தாய் தகப்பன். அவங்கள தெய்வத்தை விட அதிகமா நீங்க வணங்கணும். இதத்தான் வாத்தியார் பாடினார். 10 திங்கள் உன்னை சுமந்தானே அவள் பெருமை பட வேண்டும். உன்னை பெற்றதனால் அவள் மற்றவராலே போற்றப்பட வேண்டும். கற்றவர் சபையில் உனக்காக தனி இடமும் தர வேண்டும். உன் கண்ணில் ஒரு துளி நீர் வந்தாலும் உலகே ஆள வேண்டும். பள்ளிக்கூட வாழ்க்கைங்கிறது ஒரு வரம். இன்னும் நல்லா சொல்ல போனா அது ஒரு வரப்பிரசாதம். எல்லாரும் நல்லா படிச்சீங்கன்னா பட்டம் பதவி பேரு புகழ் எல்லாம் உங்களை தேடி வரும். நல்லா படிக்கலைன்னா அது எல்லாமே உங்களை தாண்டி ஓடி போயிடும். கற்க கசடற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. இத நான் சொல்லல, யார் சொன்னாலும் உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு தெரியுமான்னு முதல்ல சொல்லுங்க. என்ன இந்த குசும்பு அணங்கலாம் உங்களுக்கு?
அந்த பீவனை இங்க வர சொல்லு. குட் மார்னிங் சார். இன்னைக்கு எத்தனை மணிக்கு பெல் அடிச்ச? 9 மணிக்கு. இல்ல, ஒரு நிமிஷம் லேட்டா அடிச்சிருக்கேன். அதாவது 9:01 அடிச்சிருக்கேன். ஒரு நிமிஷம் தான். Shut up! ஒரு நிமிஷத்தோட வேல்யூ என்ன தெரியுமா? இந்த பள்ளிக்கூடத்துல 600 மாணவர்கள் படிக்கிறாங்க, 40 ஆசிரியர், 20 ஸ்டாஃப் வளர்ச்சாங்க. ஆக மொத்தம் 660 பேர். இந்த 660 பேர் ஒவ்வொருத்தரும் ஒரு நிமிஷத்தை இழந்திருக்காங்க. 660 நிமிஷங்கிறது 11 மணி நேரம். இந்த 11 மணி நேரங்கிறது இந்த பள்ளிக்கூடத்துல 2 நாள் பாடம் நடத்த வேண்டிய டைம். இந்த டயத்தை நீ கெடுத்து நாசமாக்கி இருக்க. அதனால உன்னை 2 நாள் சஸ்பெண்ட் பண்றேன். இதை நீ கண்டினியூ பண்ணீனா இந்த பள்ளிக்கூடத்தை விட்டு நீ டிஸ்மிஸ் பண்ணிடுவேன். Get out, nonsense, bloody fool, rascal! ஓகே சார், யூனிஃபார்மா அனுப்புங்க. என்னது? சாரி சார். ஹலோ 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 ஹலோ, பசங்களுக்கு நம்ம தான் கத்து தரணும் தவிர பசங்க நம்மளை பார்த்து கத்துக்கிறப்படாது. புரியலையே சார். புரியல? நீ ஸ்டூடெண்டா டீச்சரா? அது என்ன லோ இப்பு இத்துரு கொண்டு ஜாக்கெட் பின்னால முதுகு செவரு மாதிரி தெரியுது. உன்னை பார்க்கும்போது எனக்கே சிப்பு சிப்பு சிப்புன்னு ஒரு மாதிரியா இருக்க. பசங்களுக்கு எப்படி இருக்கும்? நாளைக்கு பசங்களே ஒண்ணு கிடக்க ஒண்ணு பண்ணிட்டா என்ன ஆகும்? என் பொழப்புல மண்ணள்ளி போட பாக்குறியா? என்ன சிரிப்பு? இங்க படிக்கிற பொண்ணு அப்புறம் நாளைக்கு ஒண்ணு மாதிரி ட்ரெஸ் பண்ண ஸ்கூலுக்கு அசிங்கமா ஏறாது? இனிமேல் ஸ்கூலுக்கு வர்றப்ப பழைய நடிகை கண்ணாம்பா மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும். கண்ணாம்பாவா? அது யாரு சார்? உன் பாட்டியை பாத்திருக்கீல்ல? ஐயே, அந்த மாதிரி தான் வரணுங்க. நொய்ய வா, கையெழுத்து சார். ட்ரெஸ் மாதிரி வந்து போடு. வந்துட்டான். அப்படியே விட்டா நாளைக்கு நீச்சல் ட்ரெஸ்ல வருவா போடு. டீச்சரா டீச்சர். நம்ம முன்னா போய் கொடுத்த மேட்டர் புக்கறா. இந்தா இந்தா. வரா. இருவரும் அறைக்குள் போய் கதவை இழுத்து மூடிக்கொண்டார்கள். அவள் மனசு திக்கு திக்கு என்று அடித்துக் கொண்டது. வசீகர கண்களுடைய அந்த கட்டழகு வாலிபன் மெல்ல மெல்ல அந்த அறையை நோக்கி நடந்து வந்தான். எப்படிடா இருக்கும்? மெதுவாக வந்து எட்டி பார்த்தான். அவள் மனது புகைய ஆரம்பித்தது. வேலை பண்றா, வேலை பண்ணியா? இருடா, அடுத்த பக்கம் பார்க்கணும்ல. சீக்கிரம் சீக்கிரம். அடுத்த பக்கமா? மெல்ல மெல்ல அந்த அழகியை நோக்கி நடந்து வந்தான். What a beautiful story. படிடா 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 படிடா. கதவை தட்டும் சத்தம் கேட்டது. பாய்ஸ் கம் அவுட். என்ன நடிச்சா? என்ன காதண்ணே? நான் எங்கடா தட்டினேன்? மொத்தம் வாங்குவேன். இச்சி இச்சி என்று சத்தம் கேட்டது. கேட்டா கேட்டு போது வாங்க. அடச்சே, எவன்டா அது சிவபூஜையில கரடி பூந்த மாதிரி? நீங்க எவ்வளவு நேரம் பூஜை நடத்தினாலும் இந்த கரடி இந்த இடத்த விட்டு நகலாது. மரியாதையா வெளியே வாங்க. வாங்கலாம் வெளியே. டேய், அது கரடி இல்லடா, நம்ம எச்சம்டா. ஐயோ ஐயோ, வரலப்பா. போடா போடா. நீ போடா. போட்டு போலாம். போடா. டேய், ஸ்கூலுக்கு படிக்க வந்தீங்களா இல்ல தம் அடிக்க வந்தீங்களா? என்ன சார் யோசனை பண்றீங்க? என்ன பனிஷ்மெண்ட் தரலாம்னு யோசிக்கிறேன். ஒரு வாரம் சஸ்பெண்ட் பண்ணிடுங்க சார். ஏன் இதே தப்ப அந்த ஒரு வாரம் வெளியே போய் பண்றதுக்கா? நான் கொடுக்கிற பனிஷ்மெண்ட வாழ்நாள் பூரா மறக்கப்படாதா? அந்த அளவுக்கு இருக்கணும். எந்த கக்குஸ்ல 5 பேர் தம் அடிச்சீங்களோ அதே கக்குஸ்ல 5 பேர் கைய விட்டு கழுவணும். போங்க சார், ரொம்ப அசிங்கமா இருக்கும் சார். இத முதல்ல யோசனை பண்ணிருக்கணும். போடா போடா. டேய், இந்த பாக்கெட் சரி. அது எல்லாத்தையும் ஓரண்டா போடா. எங்க வந்து நடக்க மாட்டேங்குது? தண்ணி ஊத்துறாடே. அவன் கையில வச்சுக்கிட்டு இருக்க, குளிக்குள்ள போறான். வந்துட்டோயா வந்துட்டோயா. குட் மார்னிங் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். குட் மார்னிங்
வெல் ஆல் பாய்ஸ் ஆல் கேர்ள்ஸ், இன்னைக்கு நான் ரொம்ப பொறுமையா நிதானமா மனுஷனா பாடம் நடத்த வந்திருக்கேன். என்னைய மிருகமா மாத்திராதீங்க. அதையும் மீறி நீங்க எதற்கு முடக்கா ஏதாச்சும் எகத்தாளம் பண்ணீங்க, அப்படியே ஆசிட்ல போட்டு அமைக்கிறேன். பி கேர்ஃபுல். ஓகே ஓகே சார். வெரி குட் கேர்ள்ஸ். கேர்ள்ஸ் சைடுல இருந்து வாய்ஸ் வருது, ஜென்ஸ் சைடுல இருந்து சத்தத்தை காணோம். ஓகே சார். வெரி குட் வெரி குட். பிராக்டிக்கல் கிளாஸுக்கு முதல்ல தேவை கவனம், பொறுமை. எந்த பொருள் எடுத்தாலும் நிதானமா கையாளணும். என்ன புரியுதா? ஆஹா, நம்ம பொறுமைய குச்சி விட்டு குத்தி பாக்குறாங்களே, கொஞ்சம் எச்சரிக்கையாத்தான் இருக்கணும். டேய், சார், ஏன்டா போய் பீட்டி வாத்தியாரை கூட்டி வா. ஓகே சார், போ. வாடாங்க வாங்க. சட்டை கலலாம். கலண்டா சட்டைய கலந்து. இந்த பார், சட்டையை சுருட்டி ஒரு சில்லு விடாம நல்லா தொடச்சு வலிச்சு எடுக்கிற. எடு. டேய், தொடச்சு முடிச்சோம்னா சுவு சாட்செல்லாம் கலந்து வெறுங்காலோட நடந்து பார்ப்பேன். லேசா குத்திச்சா கூட உன்னை கொண்டு விடுவேன். தொட. நல்ல அரிசி முட்டமா இருந்துகிட்டு என்ன அட்டகாசம். அந்த பொண்ணுங்களை பாருங்கடா, எவ்வளவு பொறுப்பா பக்குவமா நடந்துக்கிறாங்க. அவங்கள பார்த்தாலும் திருந்துங்க. கரிஷ்மா, இங்க என்ன? இப்பதானே உங்களை பத்தி பெருமையா சொன்னேன். அதை காப்பாத்திக்க தெரியாது. அறிவிட்ட குரங்கு குரங்கு. வாங்க. சாரி சார், என்னையும் சட்டையை கழட்ட சொல்லிடாதீங்க சார். என்ன முட்டாள நினைச்ச? போன துணி எடுத்தா கூட சேர்ந்து தொடலாமா? குட் மார்னிங் சார். இந்த பாலு எவன் சேட்டை பண்ணாலும் உடனே வாழை ஒட்ட நடக்கிறதா. ஓகே? எஸ் சார். தாயா நின்ன இடத்துல ஓடிக்கிட்டு இருக்க. போச்சுடா போச்சுடா. ஒன்னும் போகல. இந்த சொல்யூஷன்ல இத 2 சொட்டு ஊத்தி அதுல வர்ற புகைய யார் மூக்குல காட்டினாலும் ஆள் செல்லதான். பீச் போலாமா? என்ன பண்றீங்க ரெண்டு பேரும்? ஒண்ணும் இல்ல சார், ஹெல்ப் பண்ணவான்னு சிக்னல் கொடுத்தா வேணா நானே போறீங்கன்னு சொல்லிட்டேன். அதுக்கு ஏன் ரொமான்ஸ் லுக்கு? பிச்சு புடி பிச்சு பொறுக்கு. என்ன பாக்குற பொறுக்குறல? ஈஸ்வர் எதிகோ சோடியம் பைகார்பனேட், இதான் நம்ம ஸ்பெஷல் ஃபார்முலா. மிக்ஸ் பண்ணிட்டீங்களா? இதோட ரிசல்ட் என்ன சார்? இங்கிட்டு பாருங்க சார். இதான் ரிசல்ட்டாடா? You get out! Hey! தீபக்கு, அப்பாவுக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண. என்னப்பா? சொல்றதுக்கே கஷ்டமா தான் இருக்கு. போய் ஒரு ½ வாங்கிட்டு வந்துடுறேன். அப்பா எனக்கு படிக்கணும். அது புரியுது, நீ படிச்சுக்கிட்டு இருக்க, தொந்தரவு பண்றது தப்புதான். ஆனாலும் உனக்கு படிக்கணும், எனக்கு குடிக்கணும். தப்பா நினைச்சுக்காத, போயிட்டு வந்துடுறேன். உள்ள மேஜ மேல பணம் இருக்கு, எடுத்துட்டு போ. சார் கோபமா இருக்கிற மாதிரி இருக்கு. தீபக்கு, என்னப்பா இது கல்பா அடிச்சு விட்டு கட்ட வரல நான் சப்பிட்டு இருக்க முடியும்? ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஒரு பாட்டில் ஐஸ் வாட்டரும், இந்த சிப்ஸ் வேர்க்கடல அந்த மாதிரி ஐட்டம் ஏதாவது இருக்கு, எடுத்துட்டு வாங்க. போ. சட்டையிலேயே தொப்பி வச்சு தைக்கிறானு போட்டு இருக்கு இப்பெல்லாம்.
இது போதுமா இல்ல வேற ஏதாவது வேணுமா? இல்ல ஒண்ணு வேணாப்பா. நீ போய் உட்காந்து படி. போற அவசரத்துல புத்தகத்தை கீழே போட்டு பாரு. அது எங்களுக்கு தெரியுது. என்ன பையன் இங்கேயே பாக்குறான்? நாம குடிக்கிறத பார்த்து பையன் கெட்டு போக கூடாது. என்னப்பா கொசு கடிக்குதா? கொசு ஊத்தி வேணா ஏத்தி ஊத்திக்க. குடிதான் தாங்கணும். என்ன பண்ற? படிக்கிறேன். ஏய், நீங்க எல்லாம் படிக்கிற லட்சணம் எனக்கு தெரியாது. திருட்டு போயிலுங்க. கணக்கு புத்தகத்தை கையில வச்சுக்கிட்டு எந்தெந்த பொண்ணை எப்படி எப்படி கணக்கு பண்ணலாம்னு ஐடியா போட்டுருக்கீங்களா? ஏய், அவளுங்களுக்கு இடுப்புக்கு ஒரு மார்க்கு, மேல ஒரு மார்க்கு, கீழே ஒரு மார்க்குன்னு போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்களும் எப்படி நல்ல மார்க் வாங்குவீங்க? அப்பா, நீங்க நினைக்கிற மாதிரி பையன் நான் இல்ல. நான் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன், என்ன நம்புங்க. ஏய், ஒண்ணு நம்ப குத்துறேன். நம்பணும். அது என்ன புத்தகம்? ஜாகிரதை பூகோள புத்தகம். அது திறந்து பார்த்தா அதுக்குள்ள மலை 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 அந்த பொண்ணு போட்டோ வச்சிருக்கல, தமிழ் புத்தகம். அதை திறந்து பார்த்தா உள்ள புது கவிதை. நீ ஜன்னலை திறந்து வை, நான் காற்றாய் வருவேன். அட பாவிகள், ஜன்னலை மட்டுமாடா திறந்து வைக்க சொல்றீங்க? தவளை படமும் முயல் படமும் வரைஞ்சி வச்சு பிராக்டிஸ் பண்ணுங்கடான்னா கண்ட படத்தையும் வாங்கி வச்சு ஊத்து ஊத்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு தேவை, நாங்க ஊத்து பார்த்தது இல்லையா? அப்பா, குடிச்சு போட்டு வளராதீங்க. தயவு செஞ்சு உள்ள போய் படுங்க. அட பாவி, அப்பா ஏத்து பேச, அப்பா ஏத்து பேச, ஏத்து பேசா நீ என்ன ஏத்து பேசுற விட பரவாயில்லடா. அவ யார்? அம்மா சித்தி. அம்மாவுக்கு நிகரானவள் உன்னுடைய சித்தி. அவ யார் தெரியுமாடா? உங்க அம்மா மண்டையை போட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கை கொடுத்த தெய்வம்டா. அவளை எடுத்து பேசுறா. போயப்பட்ட மன்னிப்பு கேள். முடியாது, நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன். முடியாதுங்கிறதுக்கு நீ என்ன மனோகராவ? நீ மன்னிப்பு கேட்கலன்னா போட, நான் மன்னிப்பு கேட்பேன். போங்க, போய் கேளுங்க. ஏய், நான் மன்னிப்பு கேட்பேன். நான் கேட்பேன். இந்த கோமா பையனுக்கு எதுக்கு அப்படிதான் பேசுவேன். அதுக்கு இல்லாம கோச்சுக்கிறது. இந்த ஸ்கூல்ல இருக்க எல்லா பசங்களும் டொனேஷன் கொடுத்துட்டாங்க. நீ ஒரு ஆள் தான் பாக்கி. என்ன நினைச்சிட்டு இருக்க? கொடுக்கலாம்னு முடிவு பண்ணியா? சாரி சார், டொனேஷன் கொடுக்கற அளவுக்கு எங்களுக்கு வசதி இல்லை சார். எங்க அம்மா வீட்டு வேலை செஞ்சுதான் சார் என்ன படிக்க வைக்கிறாங்க. நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம் சார். இதே முதல்ல நீ என்ன சொல்ல? ஏன் சொல்ல? வாங்க கூட. ஆமா, டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம். நம்ம ஸ்கூல்ல கம்ப்யூட்டர் டேபிள் கட்டுறதுக்காக எல்லாரும் டொனேஷன் கொடுத்தீங்க. பாவம் பாக்கியாக இருந்த பொண்ணுனால கொடுக்க முடியல. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கொடுத்ததுக்கு பின்னால ஒரே ஒரு ஸ்டூடெண்ட்னால கொடுக்க முடியலனா அது நம்ம எல்லா பேருக்குமே அசிங்கம். இந்த பொண்ணுக்கு நம்ம எல்லாருமா சேர்ந்து உதவி பண்ணி அந்த பொண்ணோட மனத்தை நம்ம எல்லாரும் காப்பாற்றணும். முதல்ல என்னால முடிஞ்சது 500. சுஜா, நான் ஆரம்பிச்சு வைக்கிறேன். உங்களால முடிஞ்ச 5ஓ 10ஓ அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஓகே? ஓகே சார். நான் அங்க இருக்கேன். என்ன பொழப்பு, ஒரு வேலையும் காணாமே. அம்மா ராசா, இல்லை எந்திரா எந்திரா டேய் செல்லா. எந்திரிச்சு மூஞ்சிய காட்டினாத்தாவனா அண்ணன் சம்பாதிக்க முடியும். ஐயா 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 வாங்க ஐயா, ஐயா வாங்க 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 ஐயா, கிங் கோப்ரா ஐயா. அட சண்டாளங்களா, என்ன தவ்வுறாங்க பாத்தியாடா கிருஷ்ணமூர்த்தி? உன்னை பார்த்தாவே 10 அடி பயந்து போய் நிப்பாங்க. இப்ப அவ்வளவு வேலை உன்னை தாண்டிட்டு போற அளவுக்கு நம்ம கேவலம் ஆயிட்டோம். பாத்தியா கிருஷ்ணமூர்த்தி ஐயா, எத்தனை நாளைக்கு தான் நீங்க நாட்டாமையாவே இருக்கிறது?
அடுத்த எலெக்ஷன்ல நின்னு எப்படியாவது நீங்க எம்எல்ஏ வாங்கினுங்க. சுத்து பக்கம் 18 கிராமத்துலயும் நம்ம கிருஷ்ணமூர்த்தி ஐயா தான் எம்எல்ஏ ஆகணும்னு எவ்வளவு பெருமையா பேசிக்கிறாங்க தெரியுமா? அவ்வளவு புகழ் உங்களுக்கு. கிருஷ்ணமூர்த்தி ஐயா எம்எல்ஏ ஆனா இந்த ஊருக்கே பெருமை தானையா? பசிங்கடா கிருஷ்ணமூர்த்தி. ஐயோ அண்ணன் 10 பைசா கூட இல்லடா. நான் என்ன பண்ணுவேன்? இல்ல தவளை மாதிரி குறு குறு கத்த ஆரம்பிச்சிட்டானே. ஏய் கமலப்படாதா கிருஷ்ணமூர்த்தி. உங்க அண்ணன் முனியாண்டி இருக்க வரைக்கும் உன்னை பத்தி போட மாட்டான்டா. இப்பயே பக்கத்து கடையில போய் எனக்கு உனக்கு வேண்டிய ஆகாரம்லாம் புடிச்சு வர்ற. நீ தைரியம் பாரு. அங்க ஏதாவது பிரச்சனை ஆகி போச்சுன்னா கிருஷ்ணமூர்த்தி ஒரு கூச்சல விடுற உள்ள வந்து அலப்பறை கொடுத்து எஸ்கேப் ஆயிடுவோம். நான் வர்ற வரைக்கும் இந்த மகடி இந்த பொட்டி படிக்கலாம் பாத்துக்க. அண்ணன் வந்துடுறேன். இருந்துக்கிறியா? இருந்துக்க. இப்படி காசு இல்லாம பிராடு பண்ணி பிழைக்க வேண்டிய நிலைமை ஆகி போச்சடா கிருஷ்ணமூர்த்தி. அவன் அவனுக்கு 4 காசு இருந்தா அரையும் குறையுமா அவுத்து போட்டு ஆறாக இருக்கா டான்ஸ் அதை பார்க்க போறானுங்க. உன்னை எல்லாம் அரையும் குறையுமா எவன் பாப்பான்? சகிக்காத. ஆனா வாங்கி கொடுத்தா கொண்டாந்து கொட்டினா நல்லா திங்கிறடா. அவனே திங்கிறதுக்கு நீ பிறந்திருக்க. என்ன பண்ண சொல்ற? பெருசு தள்ளி உட்காரியா? ஐய எந்த எருமனா அப்படி சாப்பிட்டா? கர்ம நல்லா மாட்டு கொடுத்தல சாணி போட்ட மாதிரி. ஐயா தம்பி கொஞ்சம் வாயா ஐயா. ஏய் யார பார்த்து தம்பின்னா? ஒப்ப வயசு எனக்கு. அப்படியா? தெரியாம சொல்லிட்டேன்டா. ஏண்டா இப்படி குப்பையும் கிப்பையும் இருந்தா மனுஷன் சாப்பிடுவானடா. ஓல கிளீன் பண்றான். அப்படி சொல்லு. தொம்பியாம் இல்ல தொம்பி. இவெல்லாம் எப்படா சாப்பிடுறான்? தொடரா. என்ன கோவம்டா. போ ஐயா தம்பி இங்க வாப்பா. ஐயோ டே பெரியவரே வாடங்க. சாப்பிட என்ன இருக்கு? என்ன குட்டா சாப்பிடுவேன்? அகராதி பிடிச்சவனா இருக்கான் ஐயா. பாரின் சரக்கு தான் கொண்டு வா. ஆமா இவர் பெரிய தொழிலதிபர். பாரின் சரக்கு வேணுமா? பாரின் சரக்கு. இந்தியா சரக்கு தான் இருக்குது. சரக்கு மூலியமா பாரின் பழம் பார்த்தா போக விட மாட்டேங்கிறாங்க. சரி ஒரு குவார்டர் மங்கு கொண்டு வா. மங்கு பாத்தியா நீ? ரோட்ல துப்புற மாதிரி துப்பிட்டு போற. அட நாரப்பயல. யோ ஒரு 4 சிக்கன் பிரியாணி 6 மட்டன் பிரியாணி ஒரு 12 ஆப்பாயில் 12 ஆம்லெட் போடு. அதெல்லாம் வேணாம். நான் 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போடா பெண்ணே. இங்க பரோட்டா மட்டும் தான் இருக்கு. ஆசைப்பட்டதை திங்க முடியலடா. சரி நல்லா பரோட்டாவில குழம்பு ஊத்தி பிச்சு போட்டு கொண்டு வா. மூதேவியல மூஞ்சியெல்லாம் கழுவியாச்சு. மாட்டுச்சாணி அள்ளி போற மாதிரி போறீங்களா? டேய் ஓட்டுறா இது. ஒரு கைக்கு காண மாட்டாது. ஏப்பா ஒரு 10 பச்சை முட்டை கட்டுறா என் கிருஷ்ணமூர்த்திக்கு. ஏன்னா அந்த கிருஷ்ணமூர்த்தி எரும மாட்டு போய் முட்டை இல்லாம இருக்க மாட்டான். ஏய் நானும் பாக்குறேன். எங்க ஐயாவை பேரை சொல்லி கிருஷ்ணமூர்த்தி கூப்பிட்டது இல்லாம வாடா போடா நான் சொல்றேன். டேய் என்ன வாடா அடிச்ச? முதலாளி எடுத்துட்டு வர ஒரு சிங்கத்தை கை நீட்டி அடிச்சு விட்டியாரா? அடி உன்னைய போட்ட ஓபன் பண்றடா. இந்த வாட்டி மிஸ் ஆகாதடா. இந்த வாட்டி மிஸ் ஆகாதடா. டேய் டேய் கரெக்ட்டா அடிங்க பாரு. கரெக்ட்டா மிஸ் ஆகாதடா. மிஸ் ஆகாதடா. இன்ஜினியர் மஞ்சா சொத்து எடுக்காம விட மாட்டேன்டா. அப்பாடா தப்பிச்சாச்சுடா. தப்பிச்சு என்ன பண்ண? நம்ம வவுர் நிறைய சாப்பிட்டாச்சு. நம்ம கிருஷ்ணமூர்த்திக்கு 10 முட்டை வாங்க முடியாம போச்சே. நான் என்ன பண்ணுவேன்? பிள்ளை பட்டியா கிடப்பாட. ஐயா தம்பிலா ஐயா நீ எல்லாம் படிக்கிற பிள்ளைங்களா? உங்களை கையெடுத்து கூப்பிட்டு கேட்கிறியா? என்ன ஒரு பிச்சைக்காரனா நினைச்சு ஆளுக்கு 4 எட்டா பிச்சை போடுங்க. சாமிலா என் பிள்ளை கிருஷ்ணமூர்த்தி பட்டியா கிடக்குறான். சாமி யோ யாரையா நீ? நான் பாம்பாட்டிப்பா. என் பேரு முனியாண்டி. என் பாம்புக்கு பேரு கிருஷ்ணமூர்த்தி. உனக்கு சாமி பாம்பாட்டியா? ஆமாப்பா. உன் பேர் என்ன சொன்ன? என் பேரு முனியாண்டிப்பா. முனியாண்டியா? கொடுங்கப்பா. உனக்கு பணம் தானே வேணும்? ஆமா. எங்க கூட வாயா. எப்பா இங்கே கொடுங்கப்பா. வாயா தரேன். ஐயோ பிள்ளை அழாதே. இங்கே கூட்டு போறீங்க. எப்பா இந்தப்பா. ஏய்
ஒரு எச்சமே கொண்டாந்து இப்படி கட்டி போட்டுருக்க விஷயம் போலீஸுக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க, வருஷக்கணக்கில் அம்புட்டு பேரும் கம்பி என்னணும்டா. போலீஸ் என்னையா போலீஸ், அந்த ராணுவமே வந்தா கூட உன்னை கண்டுபிடிக்க முடியாது. ஆமா, பெரிய நான் வீரப்பன் ஓடா மூதேவி. சரி, என்னைய கடத்தி கொண்டாந்து கட்டி போட்டு வச்சிருக்கீங்க, பரவாயில்ல. இந்த தமிழ் வாத்தியார கொண்டாந்து எதுக்கு கட்டி போட்டு வச்சிருக்கீங்க? தமிழ் வாத்தியார் இருந்தாலும் தமிழ சொல்லி கொடுக்கறன்ற பேர்ல எங்களை கொண்டு எடுக்கிறான். எங்களை கொண்டாலும் பரவாயில்ல, நாங்க பொறுத்துக்குவோம். ஆனா நாங்க உயிருக்கும் மேல நேசிக்கிற எங்க தமிழையே கொல்றான். ஐயா, அப்படி ஒன்றும் இல்லை ஐயா. உடுக்கை இழந்தவன் கை போலே ஆங்கே கடுக்கன் களைவதான் நட்பு. கடுக்கனா? கடுக்கன் இல்லை, இடுக்கன். இடுக்கன கடுக்கன்னு சொன்ன கொஞ்சம் கொல்லாம வச்சிருக்காங்க பாரு. சரி, அது இருக்கட்டும். இந்த உட்கார்ந்து இந்த கண்ணாடி தலையாரா இந்த கட்டி வச்சிருக்கீங்க? அந்த ஆள் சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் பெரிய ஆள் இல்ல. பெரிய இல்லையா? நீயாச்சும் சொல்லியா? யார் நீ? சொல்றையா, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது, ஆனா நீங்க யாருன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் ஹெட் மாஸ்டர் ஐயா. இந்த பரதேசி பயல பெத்த அப்ப நான் தான். அப்பனா? ஏண்டா பெத்த அப்பனை கொண்டாந்து கட்டி போற அளவுக்கு என்னடா தப்பு பண்ணாண்டாரு? அது அந்த ஆளே கேளுங்க. இவனை பெத்ததை தவிர நான் பெரிய தப்பு வேற எதுவும் பண்ணலையா? ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். கேளுங்க. பாடம் சொல்லி கொடுத்திருக்கீங்க பிள்ளைங்களுக்கு? அப்பனை கொண்டாந்து கட்டி போறதுக்கு தானே பாடம் சொல்லி கொடுத்திருக்கீங்க. உங்க பள்ளிக்கூடத்துல கொண்டாந்து சேர்த்தம் பாத்தீங்களா? என் புத்திய செருப்பாலேயே அடிச்சுக்கணுங்க. டேய், என்னடா எத்துறா? என்னது? இங்க பாரு, எனக்கு கோபம் வந்துச்சு. நான் ஹெட் மாஸ்டரா இருக்க மாட்டேன். ஹெட் இல்லாத மாஸ்டர் ஆயிடுவேன். நீ இத்தனை நாள் எச்சமா இருந்துகிட்டு எங்களுக்கு கொடுத்த தொல்லைகளும், அந்த ஆள் எனக்கு அப்பனா இருந்துட்டு கொடுத்த தொல்லைகளும், இந்த ஆளு தமிழ் வாத்தியார்ன்ற பேர் எங்களுக்கு கொடுத்த தொல்லைகளும் எங்களால பொறுத்துக்க முடியல. உங்களுக்கு எல்லாம் பாடம் கத்து கொடுக்கணும்னு சொல்லிதான் இங்க கடத்தி கூட்டிட்டு வந்து வச்சிருக்கிறோம். பாடம்? ஆமாம். கரும் பலகை ஒன்றுமே இல்லையே, எப்படி ஐயா பாடம் நடத்த போகிறீர்? எனக்கு ஒன்றுமே விளங்கவில்லையே. விளங்குறதுக்கு முன்னால ரொம்ப கிழிச்சிட்டேன். தேவையில்லாம சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா எனக்கு பிடிக்காது. ஆமா, சொல்லிவிட்டேன். தூக்கி போட்டு மறிச்சு. ஏய் அப்பா, இதை பாருங்கடா, எவ்வளவு நாள் வேணாலும் அடைச்சு வைங்கடா. ஆனா தினம் ராத்திரி எனக்கு மட்டும் ஒரு ஆஃப் வாங்கி கொடுத்தா. குடியார பேலா நீ? ஏண்டா நீ தப்பா நடந்துக்கிட்டு என்னைய தப்பா பாடம் சொல்லி குத்தி நான் சொல்றேன். நீ குரான துப்பாக்கிய நீ மட்டும் என்ன யோகியா? இம்புட்டு நாள் நீ எங்களை எவ்வளவு கொட்டு கொட்டிருப்ப. கொட்டுக்கடா நீ எதுக்கே சிரிக்கிற? முடி இருக்கிற தலையா பார்த்து குட்டுறீங்களே, நாங்க தப்பிச்சோன்னு நினைச்சது. அவங்களே கொட்டுக்கடா. யோ, நாங்க இப்ப கிளம்புறோம். வீட்டை சுத்தி ஆள் போட்டிருக்கோம். அவனை தப்பிக்கணும்னு மட்டும் நினைச்சீங்க, என்னடா செய்வீங்க? அப்புறம் 3 பேரும் டெட் பாடி தான். ஷூட் பண்ணா டெட் பாடி தான் என் பிள்ளை எவ்வளவு தெள்ள தெளிவா சொன்னான் பாத்தீங்களா? ஆமா, திருக்குறள் பாய முறா சொட்ட தலையானே. இன்னும் நான் ஒரு முடிவு கொண்டேன். என்ன பையனுக்கு பதிலா நீ படிக்கலாம்னா? ஒரு நல்ல காரியம் நடக்கிறதுக்காக வாழ்க்கையில முதல் தடவை ஒரு பொய் சொல்ல போறேன். எது பொய்? இதுக்கு முன்னால் நீ சொன்னதே இல்ல, நான் கேட்டதே இல்ல. சும்மா ரவுசூடாதுப்பா. இது பாரு, ஒரு படிச்ச பொண்ணை செட்டப் பண்ணி சக்திவேலுக்கு அம்மாவை நடிக்க வச்சு பள்ளிக்கூடத்துல சீட் வாங்கிட்டோம்னா? என்னடா வாழ்க்கை டீசெண்டா போகுதே, இது வரைக்கும் சில்லறத்தனத்தை காணுமேன்னு டக்குன்னு விட்டான் பாரு. அதாவது உனக்கு பொண்டாட்டின்னு சொல்லி சக்திவேலுக்கு அம்மான்னு சொல்லி ரெண்டும் ஒண்ணுதான் ராஜா. கந்தசாமி, உனக்கு படிச்ச பொண்ணுக்கு மேல எப்பவுமே ஒரு கிறக்கை இருந்துகிட்டே இருக்குது. இந்த படிப்பை சாக்கா வச்சு ஒரு வெட குஞ்சா பார்த்து நறுக்குன்னு கடிக்கலான்னு பாக்குறேன். அது நடக்காது ராஜா. உன் பொண்டாட்டி அலமேலுக்கு தெரிஞ்சது உன்னை பேயோட்டு ஓட்டிடுவா. அந்த படிச்ச பொண்ண வாழ்நாள் பூராம சக்திவேலுக்கு அம்மா வச்சுட்டு போறான். ஒரே ஒரு ஆள் தானே. பையனை பள்ளிக்கூடத்தில் சேர்த்தாச்சுன்னா அவன் பாட்டுக்கு படிச்சு 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 போயிட்டே இருக்க போறான். நீ சொல்றது கேட்கறதுக்கு நல்லா தான்ப்பா இருக்கு. ஆனா இந்த ஒரு நாள் முதல்வர்ங்கிற மாதிரி ஒரு நாள் அம்மாங்கிற பாரு, அங்கதான் இடிக்குது. அதெல்லாம் ஒண்ணு இடிக்காது. அப்ப அலமேல் இடிப்பாட. அதை நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். அவடியே சொல்லி மேட்டர் கரெக்ட் பண்ணிக்கலாமா? அவர் பத்திரகாளின ஏறி மிதி மிதி மிதிப்பா நீங்க சொல்லிருக்கீங்க. அவளுக்கு படிப்போட அருமையே தெரியாதுன்னு. அது ஒரு வரப்பட்டி காடுன. என்ன ஒரு மனுஷன் ராசக்கா பாளையத்துல போய் பொண்ணு கட்டுவானா? போனா தொழிலுக்கு ரேஞ்சு குறைஞ்சாலும் பரவாயில்லன்னு அந்த கருமத்தை நான் கட்டிட்டு வந்திருக்கேன். ஆமா ஆமா, நீ பிறந்தது லண்டன், நீ படிச்சது ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி. யோ, இட்டேரிக்கு ரைட்ல ராசக்கா பாளையம், லெப்ட்ல தூக்குறாங்க பாளையம். நீ பிறந்த ஊர் ராசா. ஓ, அதையே நீ மறந்துட்டியா? ஐயா, நமக்கு என்ன உண்டோ அதையா நடக்கும். இங்க பாரு கந்தசாமி, இப்படி வேட்டியோட போனா எந்த படிச்ச பொண்ணும் நமக்கு கிடைக்க மாட்டான். என்ன பண்ணலாம்? இப்படியே மூஞ்சி மூடி போய் ஏதாவது பொம்பளை பார்த்து விஷயத்தை சொல்லுவோம். உன் மேட்டரை கேட்டு பரிதாபப்பட்டு உதவி பண்றேன்னு சொன்னா நம்ம ஆம்பளைங்கன்னு சொல்லுவோம். கவர் த ஃபேஸ், லுக் த பஸ் ஸ்டாண்ட். அந்த அங்க ஒரு பொண்ணு நிக்குது, அதை கேட்டு பாரு. அண்ணே, நம்ம இப்படி வேஷம் போட்டு பஸ் ஸ்டாண்ட் தெரியுது தெரிஞ்சுன்னா பேய் ஓட்டிடுவா. என்னமா வேணும்? ஒண்ணும் இல்லைங்க,
மதுரைக்கு போற ரயில் எத்தனை மணிக்கு வரும்னு கேட்கலாம்னு. இது பஸ் நிக்கிற இடம்ல, ஏன் ரயில பத்தி கேக்குறீங்க? அது ஒண்ணும் இல்லைங்க, இப்பெல்லாம் பஸ் ஸ்டாண்டுக்கு தான் ட்ரெயின் வருதுன்னு சொன்னாங்க. சரியான லூசுங்க. ஆமாங்க, ஆட்டோ அது ஆட்டோ தானுங்க. மறுபடி போப்பா. சூப்பர் ஃபிகர், கொஞ்சம் இரு, நான் போய் கரெக்ட் பண்ணி வந்துடுறேன். கந்தசாமி, இங்க ஒருத்தர் வர்றான்ப்பா. அது நீங்க முகத்தை மூணுனா ரொம்ப அழகா இருக்கீங்கல்ல, அதனாலதான். யோ, இந்த ரேஞ்சிலையும் ஒரு லொல்லு போகல. இப்ப தள்ளு, 50% ஜொல்லு 50% லொல்லு. அட அவனை விடு, அங்க பாரு சின்ன வயசு பொண்ணு ஒண்ணு செவச்சவான்னு நிக்குது, அட போய் கேளு. அட போ. அம்மா, நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யுங்க. எஸ் சார், இந்த பஸ் ஸ்டாப்ல இருந்து கம்ப்ளைண்ட் வந்தது. ஆமா சார், ரவுடி பசங்க பொம்பளை கிட்ட கலாட்டா பண்றாங்க சார். யாரோட ஏரியாவுல கலாட்டா பண்றானுங்க? என்னோட ஏரியாவிலயா? கந்தசாமி, எனக்கு என்னமோ வயித்தை கலக்கிற மாதிரி இருக்கு, ஓடி போயிடலாமா? இதுக்கு மேல நம்ம டிண்டா கட்டிடுவாங்க, ஓடிடலாம். சார், அங்க போறவங்கள ஒருத்தங்களுக்கு ஆம்பளை குரலா இருக்கு சார். என்னது ஆம்பளை குரலா? ஏய் ஓடாத. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இப்போது மிஸ் இந்தியா சந்திரலேகா அவர்கள் சமூக சேவை செய்ய உள்ளார். ஆர்வம் உள்ளவர்கள் நேரடியாக வந்து கேட்கலாம். ஹலோ, ப்ளீஸ் கம். எஸ், வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? ஒண்ணுமில்லைங்க தங்கச்சி, இவரோட தம்பி பையனை ஸ்கூல்ல சேர்க்கணுங்க. என்னது தம்பி பையனா? பாத்தியா, ஒரு ஸ்டேஜுக்கு வந்தோன்னு மாறிட்டியே. ப்ராப்ளமே தட் மேன். இவர் பேரு கந்தசாமி. இவருக்கு ஒரு நாளைக்கு நீங்க பொண்டாட்டியா? மூஞ்சில பீச்சாங்க வச்சேன்னு வச்சுக்கோ, பிச்சுக்கிட்டு போயிடும். இல்ல இல்ல இல்ல, இவர் பையனுக்கு நீங்க அம்மாவா? ஆமாவா? எஸ் மம்மி. நான் யார் தெரியுமா? மிஸ் இந்தியா. என்ன மிஸ்ஸஸ் இந்தியாவா இருந்துட்டு போ, எங்களுக்கு தேவை நீ. செக்யூரிட்டி. வாட் ப்ராப்ளம் மேடம்? திஸ் ஃபெலோ. வெயிட் வெயிட் வெயிட்யா. கந்தசாமி, இந்த அம்மாவை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இவங்க கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும் போல இருக்கு. நீ இங்கேயே வெயிட் பண்ணு, நான் போய் விலாவரியா தெரிஞ்சுட்டு வந்துடுறேன். கம் செக்யூரிட்டி. டேய் வாங்கடா, போங்கடா 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 போங்க. ஹாய், கம் ஆன். இனிமே உனக்கு எனக்கு பேச்சுவார்த்தை வேண்டாம். ஒரு மனுஷன் விதவிதமா சாப்பிடலாம், விதவிதமா ட்ரெஸ் போட்டுக்கலாம், விதவிதமா அடி வாங்க முடியுமா ஐயா? பிரதர், அப்படின்னா நம்ம நட்பு இவ்வளவுதானா? இதுவே ரொம்ப ஜாஸ்தி. பேசாம வேலை பாக்குறியா? நீ வேணா பாரு சின்னசாமி, நீ வாங்கின உதைக்கும் விதிக்கும் கடவுள் கண்டிப்பா கண்ணை திறப்பாரு. அவர் திறப்பாரு, இப்ப என்ன திறக்க முடியும் ஐயா? கரும்பு பிடிச்ச கண்ணிலே குத்திட்டாப்பா. நீங்க வேணா பாருங்கண்ணே, அந்த சரஸ்வதியே நேர்ல வரத்தான் போறாங்க. அங்க பாரு, சரஸ்வதி வீணை இல்லாம வெறுங்கையோட வர்றான். உங்க முதலாளி இருக்காரா? முதலாளி வெளியே போயிருக்கார், வந்துருவார். நீங்க யார்? ஆமா, ஒரு நாளைக்கு இந்த கடையில எவ்வளவு வருமானம் வருது? வருமானமா? அது பணத்தை சாக்கு போக்குல கட்டி. கன்சாமி, இன்கம் டாக்ஸ் ஆபீசர் வந்திருக்காங்க. கட்டபடி உடறி கொட்டாத. மேடம் நிக்கிறாங்க. மேடம் இங்க வந்து உட்காருங்க. அந்த சேர் எடுத்து போடு. நான் கேட்ட கேள்விக்கு நீங்க இன்னும் பதிலே சொல்லலையே. இந்த கடையில் ஏதுங்க வருமானம்? 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி போட்ட சரக்கெல்லாம் அப்படியே கிடக்குதுங்க. வேண்டாம், வாங்கி கடிங்க, இது குடிங்க. சரக்கு வைக்கலைங்கிற கோபத்துல எங்க முதலாளி சரக்கு அடிச்சுட்டு வீட்லயே படுத்திருக்காருங்க, கடைக்கே வர்றது இல்லைங்க. இங்க பாருங்க, இவ்வளவு கூட்டமா இருக்கேன்னு நினைச்சு நீங்க கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. அப்போ உங்களுக்கு மாச சம்பளம் எவ்வளவு வருது? அப்படி எல்லாம் ஒண்ணு வாங்கினதே கிடையாது. கையே கீழே இருக்கு, பிச்சை எடுக்கிற மாதிரியே இருக்கு. நீங்க சொல்றத பார்த்தா கடை ரொம்ப நஷ்டத்துல ஓடுது போல இருக்கேன். ஆமாங்கம்மா, இன்னைக்கு சாயந்தரமே கடையை காலி பண்ணாலும் பண்ணிடுவாங்க. காலி பண்ண போறாங்களா? காலி பண்ண போற கடைக்கு என்ன எதுக்கு வேலைக்கு வர சொன்னாங்க? வேலைக்கு வந்தியா?
என்ன மேல என்ன தரவட்ட பிரதர் பொண்ணுக்கு வேலை தேடி வந்துட்டு இந்த கடையோட வருமானம் என்ன சேலை நிக்குத ஆடிச்சு பழு கூல் ட்ரிங்க்ஸ் பைக்கில நாங்க வாழ்க்கையில இதை பார்த்ததே கிடையாது. உனக்கு கேக்குதா? இல்ல கடையோட ரேஞ்ச் என்னன்னு தெரிஞ்சா வெளியில பெருமையா சொல்லிக்கலான்னு தான். ஓ, இந்த கடையோட ரேஞ்ச் தெரிஞ்சா நீங்க இந்த கடையை அப்படியே வாங்க போறீங்களாக்கு? இவ்வளவு தெனாவட்டா பேசின பொண்ணுக்கு உனக்கு இந்த கடையில வேலை கிடையாது, வெளிய போ. ஏப்பா வாமா சரஸ்வதி, எப்ப வந்த? அட உண்மையிலேயே இது பேர் சரஸ்வதியாம்பா? இப்பதான் கடையை பத்தி விசாரிச்சுட்டு இருந்தேன், அதுக்குள்ள இவங்க சண்டை போட்டு என்ன வெளியே போக சொல்றாங்க. என்ன கந்தசாமி புதுசா வேலைக்கு சேர்ந்து பொண்ணுகிட்டு போய்? வேலைக்கா இந்த பொண்ண அட நீ வேற, ரொம்ப நல்ல பொண்ணு, BA வரைக்கும் படிச்சுக்கிறா, நமக்கு தெரிஞ்சவங்க ரெக்கமெண்ட் பண்ணிக்கிறாங்க. நீ வாமா. பிரதர் அந்த பொண்ணு BA வரைக்கும் படிச்சிருக்காமா பிரதர்? அப்பா இந்த ஆட்டத்துக்கு நான் வரல, என் உடம்புல உதவாங்க தெம்பு இல்ல. இப்படி ஒரு பண்ணுவோமா? என்ன? நான் வேணா டக்குன்னு காலில் விழுந்தேன். எவ்வளவு கேவலமான விஷயத்தை எவ்வளவு பெருமையா சொல்றான் பாத்தீங்களா? ஏப்பா நீ வெக்கப்படவே மாட்டியா? நீ கால்ல உழுவ, காவடி தூக்குவ, மொட்டை கூட அடிச்சுக்குவ, ஆனா அவ ஒத்துக்க மாட்டா. கன்சாமி, கன்சாமி, அந்த பொண்ணு சரஸ்வதி வேலையை முடிச்சிட்டு போக போகுது. கடையிலேயே வச்சு மேட்டர் முடிச்சிட்டுமா? உனக்கெல்லாம் மனசாட்சியே கிடையாதா? ஒரு பொண்ணை குறி வச்சா அதை முடிக்காம விட மாட்டியே. உன் கூட வர்றதுக்கே எனக்கு பயமா இருக்கு. கடையில வேண்டாம், 4 பேர் பார்த்தா தப்பா நினைப்பாங்க. அவ பின்னாடியே போவோம். ஜனங்களே இல்லாத இடமா பார்த்து முடிச்சிரு, அசத்திரு. ஏன் ஓடி வர? பாடி அப்புறமா சொல்றேன். பாலோ அவங்க 2 பேரும் ரவுடி மாதிரி இருக்காங்க. கிட்டத்தட்ட அப்படிதான். அவங்க 2 பேரும் என் கூட வேலை செய்யறாங்க. கையில ஒரு சின்ன சண்டை போச்சு. ஐயோ, கிளம்பி வரும்போது 2 பேரும் ரகசியமா பேசிட்டு இருந்தாங்க. ஒருத்த மேட்டர் ஆரம்பிக்க போறேன்றான், ஒருத்த மேட்டர் முடிக்க போறேன்றான். எனக்கு ரொம்ப பயமா இருக்குது, ஒண்ணுமே தெரியல. சீக்கிரம் வாடி போயிடலாம். என்னது அவளுக்கு ஒலிம்பிக் ஓடுற மாதிரி ஓடுறாளுங்க, நீ பாட்டுக்கு வயித்தை புடிச்சிட்டு மெதுவா வர்ற. என்ன வயிற்று கிடைக்குதா? பின்ன இதுக்கு போகணும். என்னது வாசம் தூக்குன்னு தூக்குற மாதிரி ஒரு சென்ட் பாட்டில். ஏன் அவளுக்கு குடிச்சிருக்க மாட்டாங்களா? இது அன்பளிப்பா கொடுத்தா அவங்களை ஆனந்தத்துல குளிப்பாட்டி கப்புன்னு காலில் விழுந்துட்டு போறேன். ஐடியா. கண்டு பார்த்தா பொம்பளைங்க ஹாஸ்டல் மாதிரி இருக்கு. அப்பாட்டுக்குள்ள போயிட்டாலே. இப்ப என்ன பண்றது? உள்ள போய் ஏதாச்சும் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா? என்னது பிரச்சனையா? யார பக்கத்துல வச்சுட்டு பிரச்சனைன்னு பேசுற? இவளுக்கு எல்லாம் மிஞ்சி மிஞ்சி போனா என்னையா பண்ண முடியும்? ஒருத்தனை கட்டிட்டு போய் மாவாட்டுவாளுங்க, ஒரு தீக்குச்சி உரைச்சு விளக்கேற்றுவாளுங்க. இவளுகள் பொம்பளைகள். கண்டு என்ன பத்தி நான் உங்ககிட்ட சொல்றதுக்கு சரியான டைம் கிடைக்கல. பகல்ல தான்ப்பா நான் ஜவுளி கடையில வேலை செய்யறேன். பிரைவேட்டா நான் பெரிய ரவுடிப்பா. அட ரவுடி, அட போப்பா. என்னடா லேடிஸ் ஹாஸ்டல், ஒருத்தையும் கூட குறுக்கியும் மறுக்கையும் போக மாட்டேங்கிறாங்க. யாரு பொம்பளைங்க எந்த ரூம் இருந்தாலும் தைரியமா வாங்க. இங்க பாரு, நான் வெளியில தான் ரவுடி, பொம்பளைங்களை ஒண்ணும் செய்ய மாட்டேன். எதுக்கு இப்படி கத்துறது? பொம்பளைங்க தங்கி இருக்கிற இடம். என்னையா பொம்பளைங்க தங்கி இருக்கிற இடம்? நான் பார்க்காத லேடிஸ் ஹாஸ்டலா? இந்த பார், படிப்புக்காக நீ எவ்வளவு ஃபீல் பண்றீங்க அவங்களுக்கு தெரியாதியா? இன்னைக்கு சரஸ்வதி பார்க்காம நம்ம போவோமா? ஒரு நண்பருக்காக நான் இதை கூட செய்யறேன்னா நான் எதுக்கு வேஸ்டியா? அப்ப நீ அந்த பக்கம் போ, நான் இந்த பக்கம் போறேன். ஜஸ்ட் மினிட் வெயிட்மா. அந்த சென்டருக்கு இல்ல கொஞ்சம் கொடு. எதுக்குமா? இல்ல போறது லேடிஸ் ஹாஸ்டல், ஏதாவது எவ்வளவு டச் கிச்சு பண்ணா அப்படியே ரொமான்ஸ் பண்ணிட்டு வரலான்னு. என்னையா சிங்கிள் டீயா கலக்கிற மாதிரி கலக்குற? என்னையா போன நாட்டு அடிக்குது, இது எங்கயா வாங்கின? இது சுடுகாட்டுக்கு பக்கத்துல ஒரு உட்கார்ந்து வித்துக்கிட்டு இருந்தா விலை கம்மியா இருக்குதுன்னு வாங்கினேன். நல்லா தானே இருக்குது லூசு. எங்க எடுத்து ஒரு முக்கியமான விஷயம் பேசலான்னு வந்தேன். அப்படி வரீங்களா? கந்தசாமி, அவன் தான் என்ன துரத்திட்டு வந்தான். அம்மா, ஐயோ ஐயோ, பொம்பளைங்களா புரட்டி புரட்டி எடுக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் நின்னும்னா நெஞ்சில கார வச்சு வச்சிருவாங்க. வா ஓடி. அப்போ சரஸ்வதி என்ன சரஸ்வதி? உனக்கு பேண்ட் இருக்கிற ஏத்த தண்ணி பேடிக்கிட்டு கன்சாமி, இருந்தாலும் உனக்கு தைரியம் ரொம்ப ஜாஸ்தி.
இதே ஹாஸ்டல்ல தானே பொம்பளைங்க துரத்துனாளுங்க, மறுபடியும் இதுக்குள்ள போலாங்கறியே. ஐயா உனக்கு சரித்திரமே தெரியல. கஜினி முகமதுல 17 தடவை படம் எடுத்திருக்கா. யோ, கஜினி முகமது பெரிய ராஜாயா. அவன் புறப்பட்டு போனான்னா முன்னால 10 குதிரை படம் போகும், பின்னால 10 யானை படம் வரும், சென்டர்ல அவன் சேவா போவான். எந்த கஜினி முகமதியாவது ரவுண்டு கட்டி செருப்பாலை விளக்கு மாதாரி அடிச்சிருக்காங்களா? எந்த கஜினி முகமதியாவது 2000 துரத்திருக்காங்களா? அவ்வளவு எனக்கு நடந்துச்சியா? அது நடந்து போட்டேன். இப்போ ஸ்கூல்ல சேர்க்கறது நாளைக்கு தான் கடைசி நாள். நம்மளுக்கு இந்த சரஸ்வதி விட்ட வேற ஆள் கிடையாது. சின்ன கையில வெண்ணெயை வச்சுட்டு நேக்கு யாராவது அலைவாங்களா? இருக்கிற வெண்ணெயை கடை போட்டு வியாபாரம் பண்ணு. உதாரணம் பாரு, உதாரணம். அந்த பொண்ணை வெண்ணெய்னு வேற சொல்றியா? அதுக்கு வேற நான் உதவாங்கணுமா? நான் வரமாட்டேன். நான் போவேன், நீ பேடி, ஆ. நான் வீரன். ஆ. ஆமா, நீ என்னமோ சொன்னியே காலையில ஜவுளி கடையில வேலை செய்யறதாவும் நைட்ல பெரிய ரவுடியா இருக்கிறதா? போயா, இவ்வளவு பிக்கல் புடுங்களே மறக்காம ஞாபகம் வச்சிருக்கான் பாரு. யோ கந்தாமி, உள்ள என்ன அசம்பாவிதம் நடந்தாலும் சரி 2000 மட்டும் விட்டுறாத. நமக்கு மானந்தாயா பெருசு. கந்தாமி, அவளுக்காக நீ காத்துட்டு இருக்கியா? அவ வரமாட்டாப்பா. அண்ணா, எல்லா பசங்களும் பள்ளிக்கூடத்துல சேர்ந்தாங்க, சக்திவேல் மட்டும் தானே பாக்கி. நீ கவலைப்படாத, நான் இருக்கல. உனக்காக சிரமப்பட்டு ஒரு இங்கிலீஷ் பேசுற அம்மாவை கூட்டி வந்திருக்கேன். ஏய் அம்மா, இங்க வாமா. வாமா. இவங்க வெள்ளைக்காரன் வீட்டுல வேலை செய்யறாங்க. வணக்கம். வெள்ளைக்காரன் வீட்டுல வேலை செய்யறாங்க. வணக்கம். இங்கிலீஷ்ல குட் மார்னிங் சொல்லு. இங்கிலீஷ்ல ஏதாவது பேசுமா? பெனாயில வேற ஏதாவது பேசுமா? டாய்லெட். ஆமா, வெள்ளைக்காரன் வீட்டுல என்ன வேலை பாக்குறாங்க? அது கூட்டுறது, பெருக்கிறது. ஐயா, பள்ளிக்கூடத்துல பையனை சேர்க்கறதுக்கு ஆளை கூட்டிட்டு வரச்சுன்னா அடிச்சு துரத்துறதுக்கு ஆளை கூட்டிட்டு வந்திருக்கியா? கல்சாமி, தப்பா நினைச்சுக்காதப்பா. கடைசி நாள் பையனை ஸ்கூல்ல சேர்க்கணும்னு சொன்னேன். ஏதாவது ஒரு அம்மா வேணும்னு தான் கூட்டி வந்தோம்ப்பா. சக்திவேலு, உங்க அப்பனுக்காவது படிப்பு இல்ல, உங்க மாமனுக்கு அறிவே இல்ல. இந்த வருஷம் நீ படிக்க போறதில்ல. போடா போடா. யோ கன்சாமி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உன் பொண்டாட்டி அப்ளிகேஷன் வாங்கிட்டாங்க, இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண போறாங்க. டேய், பள்ளிக்கூடத்தை பொறுத்த வரைக்கும் சரஸ்வதி தான் உங்க அம்மா. எனக்கு தான் வீட்ல அம்மா இருக்காங்களே, நான் ஏன் உங்க அம்மான்னு கூப்பிடணும்? அப்படி கேளு ராஜா. அது வந்து அது ஸ்டார்ட் பண்றான் பாரு, ஸ்டார்ட் பண்றான் பாரு. இப்போ நீ வந்து அப்பனே விநாயகா அப்படின்னு சாமி கும்பிடுற, அப்படின்னா உங்க அப்பா பேர் விநாயகனா? இல்லையே, கந்தசாமி தானே. அதே மாதிரி உனக்கு பள்ளிக்கூடத்துல சீட்டு வாங்கி கொடுத்தது யாரு? சரஸ்வதி அம்மா. அப்ப சரஸ்வதி தானே உனக்கு அம்மா பள்ளிக்கூடத்துல. எப்படி? சரஸ்வதி அம்மா எப்போ நம்ம வீட்டுக்கு வருவாங்க? சரஸ்வதி அம்மா உங்க வீட்டுக்கு வந்தாலும் உங்க ஒப்பனுக்கு ஆப்பு, உங்க அலமேல் அம்மா பள்ளிக்கூடத்துக்கு வந்தாலும் உங்க ஒப்பனுக்கு தான் ஆப்பு. டேய் கண்ணா, உன் படிப்பு ஆரம்பமே அமர்க்கலமா இருக்கு ராஜா. என்ன கன்சாமி, பையன் வாழ்க்கை செட்டில் ஆயிடுச்சுன்னு சந்தோஷப்படுறியா? இனிமே தாண்டி உனக்கு ஆரம்பம். யோ கன்சாமி, உன் பொண்டாட்டி என்ன பிரசவ வேதனை துடிக்கிறாளா? எதுக்கு நீ குறுக்காலை மறுக்காலை குட்டி போட்ட போன மாதிரி அலையற? ஒரு இடத்துல நிக்க மாட்டியா? அது சும்மா இருங்க. அலமேலு, பள்ளிக்கூடத்துக்கு நேரம் ஆகுமா? பையன் டக்குன்னு அனுப்பு. சும்மா கத்தாதீங்க. பையனை கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல சேர்த்துட்டா மட்டும் போதுமா? காலையில எழுப்பி குளிப்பாட்டி சோறு ஊட்டி துணிமணி போடுறது யாரு? பெத்தவன் நான் தானே செய்யணும். ஐயோ, நேரம் ஆகுதுரி. முதல் நாளே லேட்டா போனா நல்லாவா இருக்கு? சீக்கிரம் அனுப்பு. ஐயோ குடிச்சேன்டா. அது என் பையன் சக்திவேலு. சுத்திவேலா? அலமேலு, என்ன இப்படி அலம்பல் பண்ணிருக்க? அது ஒண்ணும் இல்ல, இந்த தெருவுலயே நம்ம பையன் தான் பெரிய பள்ளிக்கூடத்துல படிக்க போறா, அதான் அலங்காரம் பண்ணி விட்டேன். அலமேலு, இது அலங்காரம் இல்ல, அலங்கோரம். ஏங்க, இந்த ஆள் கண்ணு சரியில்லை. நம்ம பையனுக்கு ஒரு பெரிய பூசணிக்கா வாங்கி திருஷ்டி சுத்தி போடணும். எதுக்கு திசு பூசணிக்கா? அவனே ஒரு திருஷ்டி பூசணிக்கா மாதிரி தான் இருக்கான். அவனை சுத்தி தெருவில் ஓட. பேச ஆரம்பிச்சு நிறுத்தவே தெரியுது. நீ வேலை போலாம். வர. ஆமா, கேட்கணும்னு நினைச்சேன். சீட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படி இப்படின்னு சொன்னீங்க, இப்ப எப்படி கிடைச்சது? சரஸ்வதி அம்மா வாங்கி கொடுத்தாங்க. சரஸ்வதி அம்மாவா? சாமி, உன்ன மாதிரியே உன் பையனை டைம் பார்த்து கேப்ல அடிக்கிறானே, இப்ப நீ எஸ்கேப் ஆக முடியாது. கல்விக்கு யாருமா கடவுள்? சரஸ்வதி. அறத்தான் சொன்னான். யோ, இதுக்கு தாயா என்ன மாதிரி படிச்சவன் வேணுங்கிறது. அடுத்து பாருங்க, நீ பாட்டு பேசிட்டுக்க. பள்ளிக்கூடத்து பையனுக்கு நேரம் ஆச்சுல்ல. ஏய், அம்மாக்கு டாட்டா சொல்லிட்டு பட மகனே பா. அதாவது கட்சி ஆரம்பிச்சிருக்கேன். பையன் தலையில கொடி கட்டி இருக்கான். நல்லா இருக்குதுல்ல கலரு? இப்ப எதுக்கு எங்களை பார்த்து நீ PS வீரப்பா மாதிரி சிரிக்கிறீங்க? எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகும். என்னடா தெரியணும்? கந்தசாமியும் படிக்கல, நானும் படிக்கல, என் பொண்டாட்டி படிக்கல, கந்தசாமி பொண்டாட்டி படிக்கல. அப்புறம் அவங்க பையனுக்கு மட்டும் எப்படி சீட்டு கிடைச்சது? இது என்னடா கேள்வி? இவன் கேட்டா அவன் கொடுத்தான், எனக்கு மட்டும் ஏன் கொடுக்கல? அதுக்கு பதில் சொல்லுமா? இல்ல மென்டல் கோட்டான்னு ஒண்ணு இருக்கு, அதுல கொடுத்தாங்க. மென்டல் கோட்டா? மென்டல் கோட்டானா இந்த தியாகிகள் கோட்டா, மிலிட்டரி கோட்டா, அது மாதிரி மென்டல் கோட்டா. இந்த பள்ளிக்கூடத்துல சீட்டு கொடுக்குற ஆள் இருக்காருல்ல, அவர் லூஸ். ஐயா, டேய் என்ன ஏன்னு சொல்லுங்கடா. டேய் டேய் டேய், இதுக்கு மேல கால அகட்டா இத கிழிஞ்சிரடா. கிழிஞ்சிரடா. பொக்கிஷையா? இல்ல. பாத்து
என்னடா மேல இப்போதைக்கு நீ மேல உட்காரு, அப்புறம் நீ கீழே உட்கார வைக்கிறோம். எப்படி டேய் பட்டான், ஒரு தம்மு கொடு. அம்மா எப்பா சிலுக்கு ஃபயர். ஐயா என்ன விஷயம்டா எதனாலடா இந்த தூக்கு ஏய் மீசை மீசை மீசை, அந்த மீசை கரெக்ட் பண்ணு. இப்போதைக்கு நீ யாருன்னா? யாரு பாம்பாடி தானே இல்ல எச்எம். எச்சம்னா எச்ஐல எடுக்கிறவன். டேய் மரியாதை கட்டு போவோம். பாம்பை வச்சு வித்த காட்டி பொழைச்சாலும் பொழைப்பட தவிர இப்படி எச்சில எடுத்து பொழைக்க வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க ஆத்தாப்ப அதுக்கு ஒண்ணும் பத்து இல்ல. வார்த்தை அளந்து பேசுங்க. சிக்கலாய் போய் எச்எம்னா ஹெட் மாஸ்டர். தமிழ்ல வாத்தியாருக்கும் வாத்தியார் பெரிய வாத்தியார்னு அர்த்தம். வாத்தியாருக்கெல்லாம் வாத்தியாரா? டேய் அப்பா நான் படிச்சு 2ஆம் கிளாஸ். எனக்கு எதுக்குடா இவ்வளவு பெரிய வாத்தியார் வேலை? யோ உனக்கு யாரையா வாத்தியார் வேலை கொடுத்தா? வாத்தியார் மாதிரி நடிக்கணும். நடிக்கவா? என்ன போய் நடிக்கவா? என்ன நீ ஊருக்குள்ள நடிப்புல நீ பெரிய ஆளு பேசிக்கிறாங்க? ஏய் விட்டெல்லாம் போடாதப்பா. விட்டெல்லாம் இல்ல, மூஞ்ச பார்த்தாலே தெரியுது. ஏ பாம்பாட்டி என்னையா? நாங்க என்ன சொல்றோம்னா, நீ இந்த ஸ்கூல்ல எப்படி நடக்கணுங்கத அப்புறமா சொல்றோம். இப்ப நீ என்ன பண்ற? டேய் தம்பி மீதிய சொல்றான். பக்கத்தால ஒரு வைன் ஷாப் இருக்கு. ஒயின் ஷாப்பா? அங்க போய் டேய் உனக்கு என்ன வேணும்? விஸ்கி. சில்க் உனக்கு? எனக்கு மங்கு. உனக்கு? சங்குல பீர். உனக்கு? பிராண்டி மச்சான். கேட்டிட்டல? இதெல்லாம் எங்களுக்கு மட்டும் வாங்கிட்டு வர. உங்களுக்கு மட்டுமா? ஆமா. என்னப்பா இது? இந்த பணம். ஏப்பா எனக்கு ஒரு குவார்டர் வாங்கி கொடுங்கடா. ஓ நீ கேட்டது பணம் மட்டும் தானே? ஆமாமா கிருஷ்ணமூர்த்தியை காப்பாத்துறப்பா. காப்பாத்தணும்ல? அப்ப நாங்க சொன்னதை மட்டும் செய். சரிப்பா அதுவும் கரெக்ட் தான். யோ இரியா. என்ன? டேய் ஏமாட்ட விட்டீங்கடா. அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு 1/4 கிலோ கஞ்சா வாங்கிட்டு வா. காக்குலோ கஞ்சா? ஏண்டா ஸ்கூலா இது? விளங்கும்டா. இதுக்கு முன்னால இங்க வேலை செஞ்ச வாத்தியா என்ன சீரழிஞ்சானோ? கர்ம கர்மம் வேற. டேய் அப்பா நான் வாங்கிட்டு வந்த பணத்தை கொடுத்துங்கடா. இந்த போன வந்துடுறேன். வாடா. ஐயோ ஒண்ணுமே புரியலையே. டிவி வச்சிருக்காங்க படம் போட மாட்டேங்கிறாங்க. இது என்ன மைக்கு? ஹலோ 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 மைக் ஸ்டேஷன் 1 2 3. ஐயோ அதுக்கு மேல தெரியலையே. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ சார், வாங்க. ஒரு புக் எடுத்துக்கிட்டுமா சார்? தாராளமா எடுத்துக்கங்க. உங்க ஸ்கூல்ல ஏகிட்ட நல்லா தான் Okay. இருக்கீங்க. பேர் என்னம்மா? அதுக்குள்ள மறந்துட்டீங்களா சார்? லேக்கா. லேக்கா? என்ன அதுக்கே மறந்து நானு? இல்ல அதே பேர் வச்சுக்க வேற பேர் மாத்திட்டீங்கன்னு சும்மா செக்கிங் பண்ணேன். செக்கிங் பண்ற மூஞ்ச பாரு. எடுத்துக்கிறேன். எடுத்துக்கங்க. எடுத்துக்கிறேன். ஏங்க இருக்கட்டும் பரவாயில்ல, நான் எடுத்துக்கிறேன். தேங்க்யூ சார். பரவாயில்ல. வாடி வாடி நட்டுக்கட்டு மசமா வந்து மாட்டிக்கிட்டு பாத்தி நாரத்துக்கு ஆளில்லா தங்கரே. அதுக்கு இப்போ என்னங்குற? தானே தானே தானா நானே தன்னே தானே தன்னா நானே அப்படி போடு. யா பியா கியா கியா தானன்னே தானன்னே கமக்கறன கனக்கற. ஓடு பத்தற வரானுங்க. கொஞ்சம் லேட்டா வரப்பாடா. யோ அறிவு இருக்கா உனக்கு? என்னடா கூட்டி வந்து கொட்றீங்க? என்னன்னு அந்த பிரின்சிபல் எவ்வளவு சிட்டு தெரியும்ல? பொம்பளை வாட கண்டாலே பிடிக்காது. நீ என்னடானா அந்த பொம்பளை மடியில போட்டுட்டு வாடி வாடி நாட்டு கட்ட பாட்டு பாடிட்டு இருக்க. அதுவும் மைக் ஆன் பண்ணிட்டு. நல்ல வேளை நாங்க வந்துட்டோம், இல்ல ஸ்கூல்ல நாரி இருக்கும். அது மட்டும் இல்லையா, போலீஸ் தெரிஞ்ச உனக்கும் 10 வருஷம் எங்களுக்கும் 10 வருஷம். டேய் இந்த ஆளு போடுங்க. அடிச்சீங்கன்னா பாத்துங்க. ஏன்னா சிவனே பாம்பு வித்த காரணம் கூட்டி வந்து ஏன்டா அப்படி மிஞ்ச பண்றீங்க? நான் போறேன். அண்ணே உட்காருண்ணே. என்னண்ணே நீங்க சிட்டா இருந்தா தானே நாங்க நினைச்ச காரியத்தை சாதிக்க முடியும். ஆமா சாதிக்கிறீங்க. இங்க வந்தவன மிஞ்சி ஒரு நம்ம அரிக்குது. கழுத்து வர இறுக்கமா கட்டி பண்ணீங்க. எந்நேரம் தூக்குல மாதிரி இருக்கா எனக்கு. அண்ணே கொஞ்ச நாள் தானே பொறுத்துக்கோங்கண்ணே. சரி ஒரு பீடி இருந்தா கொடுங்க. அண்ணே பீடி என்ன பீடி? 6 மணிக்கு அப்புறமா ஒரு பாக்கெட் சிகரெட், ஆஃப் பிராந்தி, பிரியாணி போட்டு வாங்கி தரேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம். எனக்கு ஒரு பீடியா அரை பாட்டில் சாராயம் கொடுத்தா போதும். ஓ இந்த பத்தி விட்டு போதான்னு பாரு. டேய் சிலுக்கு பீடி ஸ்டாக்ல இருந்து ஒரு பீடி எடுத்து கூட. யோ ஸ்கூல்ல பீடி எல்லாம் பிடிக்க கூடாதியா. வகுப்பு நாரிடுங்க. கக்கத்துல போய் எழுதுக்கிறேன். குர்ரா சொன்னா கேளியா? வேணாம் குர்ரா. உன் சொல்ல தாங்கல. குர்ரா நெருங்க கேட்காத எரும மாடு டைம். யோ காலையில வைப்பாங்க பாக்கெட் வையா. போடா காலையில இருந்து இழுக்க வெல்லாம் பையில வைக்கலாம். என்னம்மா அது கேக்கு மேல தீய மூர்த்தி கொண்டாடுற? சார் இன்னைக்கு உங்களுக்கு பிறந்த நாள் சார், மறந்துட்டீங்களா? பிறந்த நாளா? அப்புறம் ஏன் சார் கொண்டாடல? இல்ல எதுக்கு மத்தவங்களுக்கு சிரமம்னு அதை விட்டுட்டேன். சிரமமா? யாருக்கு சிரமம், எதுக்கு சிரமம்? மொத்தத்துல சிரமமா? அது எதுக்கு இப்ப போய் கறிக்கிட்டு இருக்க?
கிளறிட்டேனா சார் நீங்க முன்ன மாதிரி இல்ல சார். எப்படி 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 முன்ன மாதிரி கோபப்பட மாட்டேங்கிறீங்க, முன்ன மாதிரி டை கட்ட மாட்டேங்கிறீங்க, முன்ன மாதிரி இன் பண்ண மாட்டேங்கிறீங்க. மொத்தத்துல நீங்க பக்கா லோக்கல் ஆயிட்டீங்க சார். லோக்கல்ல என்னன்னு சொல்லு. இல்ல நீங்க நல்லா டெவலப் ஆயிட்டீங்கன்னு சொல்ல வரேன். அப்பாடா. ஊதுங்க சார். எதுக்கு? அப்பதான் சார் உங்க பிறந்த நாளை கொண்டாட முடியும். அப்படியா? ஊதுங்க. ஊதுனாதான் கொண்டாட முடியுமா? ஆமா. என்ன 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 சார் ஊதுங்கன்னு சொன்னேன், நல்ல பாம்பு மாதிரி புஸ்ஸுன்னு ஊதிட்டு வந்து நிக்கிறீங்க. நல்ல பாம்பா? அது வேற ஒண்ணும் இல்லம்மா, அந்த பக்கத்து தெருல நீயா படம் போட்டுருந்தாங்க, அது ஒரு பாம்பு புசு புசுன்னு ஊதும்ல, அதை பார்த்துட்டு அதே ஞாபகத்துல அப்படியா? உங்களுக்கு பாம்பு படம்னா ரொம்ப பிடிக்குமா சார்? ஐயோ ரொம்ப பிடிக்கும். ஐயோ எனக்கு கூட ரொம்ப பிடிக்கும் சார். உனக்கு பிடிக்குமா? ஏன்னா அதுல ஸ்ரீபிரியாவும் அவங்க லவரும் அப்படியே பாம்பு மாதிரி பெணிஞ்சு பின்னி பாட்டு பாடி டான்ஸ் ஆடுவாங்க சார். ஐயோ எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஐயோ அந்த பாட்டு போற கேக்குறியா? ஐயோ சோ ஸ்வீட் இருக்கா சார். போடுங்க சார் போடுங்க சார் எனக்காக சார். இருக்காவா? நல்ல பாம்புல இருந்து கொம்பேரி முக்க வரைக்கும் எல்லா பாம்பு பாட்டு வச்சிருக்கேன் நானு. ஐயோ போடுங்க சார் போடுங்க எனக்காக ப்ளீஸ். ஒன்றே உள்ளம் வாராய் கண்ணே, ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் வாராய் கண்ணே, ஒரே பூவில் ஒன்றே சென்றல் வாராய் கண்ணே. தமிழ் ஆசிரியரே, தங்களுக்காக அறுசுவை ஜூஸ். நன்றி நன்றி. இட்ஸ் ஓகே. தலைமை ஆசிரியரே, தாங்கள் அருந்துகிறீர்களா? எனக்கு ஒண்ணு வேணா, நீயே குடி. தகப்பனாரே தாங்கள்? நான் வெறும் ஜூஸ் எல்லாம் குடிக்கிறது இல்ல, அதுல ஏதாவது மிக்ஸ் பண்ணாதான் குடிக்கிறது. நீங்களே குடிங்க. நன்றி நன்றி. வாழ்க்கையில ஜூஸே பார்த்ததில்ல போல் பரதேசி. மாணவர்களே, பழச்சாறு சுவையாக இருந்தது. இதில் என்ன கலந்தீர்கள்? ஒன்றுமில்லை ஆசிரியரே, 10 பேதி மாத்திரைகள். நீ வேற கலந்தியா? நான் வேற 5 போட்டேன்டா. நீங்க 2 பேரும் மேல கலந்துட்டீங்களா? நான் வேற 2 கலந்தேன்டா. 17 பேதி மாத்திரைகளா? இப்ப தெரியுதா நான் எதுக்கு மாட்டேன்னு? கொஞ்ச நேரத்துல புடிங்கி தள்ள போகுது. நீங்க என்ன பண்றீங்கன்னா, அவரு டாய்லெட் போயிட்டு வருவாரா, நீங்க டாய்லெட்டை வாஷ் பண்ணி விடுவீங்களா? மறுக்க அவரு டாய்லெட் போயிட்டு வருவாரா, நீங்க டாய்லெட்டை வாஷ் பண்ணி விடுவீங்களா? இதுதான் இன்னைக்கு முழுக்க நீங்க செய்ய போற வேலை. ஏண்டா ஒரு எச்சமா வேலை வாங்குறது அசிங்கமா இல்லையா உங்களுக்கு? அம்மா எங்களை டாய்லெட் கழுவ வச்சீங்களே, அது உங்களுக்கு அசிங்கமா தெரியலையா? இதுக்கு பேர் தான் லா ஆஃப் லூஸ் மோஷன். அது எதுவா வேணா இருந்துட்டு போட்டோம். அவனே அப்பாவுக்கு மட்டும் ஒரு ஆஃப் அரேஞ்ச் பண்ணா. அப்ப உனக்கு வைக்கிறேன்டி ஆஃப். டேய் கட் அவுட் விடுங்கடா. கமான் கமான் கமான். இருங்கடா நானே அவுத்துக்கடா. டேய் இருங்கடா. ஐயா கம். டேய் ஆத்ரா. தம்பி போங்க. கலந்து ஊரு ஒரு தெரிஞ்சா எல்லாரும் கக்கிஸ்கள கூப்பிடுவாங்கடா. டேய் போங்க. வழியே விடுங்கடா. கூட்டி வா சீக்கிரம். நம்மள விட்டாங்களே அப்பா. வழியே விடுங்கடா. அம்மா பழச்சாறுக்கு பாடுபடுத்துறீங்க. இந்த வைட்ட தூக்குடா. அந்த ஆள் வெளிய வந்த உடனே உள்ளக சுத்தி முத்தி கழுவணும். யாருடா? போடி வாயா. ஐயோ எப்படி இருக்கு? வயிறுல காலியாச்சா? ஐயோ வெளியே வா அருமையா. ஐயோ தலைவன்டா. டேய் என்னத்த தின்னான் தெரியலடா, உள்ள தாங்க முடியலடா, நாரி தொலைதுடா. ஐயோ வாந்தி வரல. டேய் நான் இந்திரா போறடா. இது எவ்வளவு கஷ்டம் இப்ப தெரியுதா? பழி வாங்குறாங்களே. கமான் வாடி. முடியலடா ராஜா. வெளியில வா ஐயா. ஐயோ போதுமியா. தாங்க முடியவில்லையே. மூச்சு முட்டுதே, மயக்க வருது. எங்களுக்கு மட்டும் முடியலடா.
தெரியல கஷ்டம், படு படு. நீ ஓடியா? வாயா, வாயாடா. யோ, என்ன அது வேட்டையை காணோம்? வெளியே வராத, அங்கே இருமையா. ஐயா, ஏய், 2 பேரும் உள்ள. நானி இரண்டு நாள் கழித்து சந்திப்போம்டா. தலைமை ஆசிரியரே, தகப்பனாரே, தாங்கள் செவிசாய்த்து கேட்பதென்றால் நான் சிலவற்றை கூறுகிறேன். செவிசாய்க்கெல்லாம் சொல்லாம இருக்க போற, சொல்லி தொலையா. அந்த மாணவர்கள் நினைப்பது போல் என்னை அறுவை என்று நினைத்துக் கொள்ள வேண்டாம். இந்த சிறைவாசம் நமக்கு பல பாடங்களை கற்று தந்திருக்கிறது. தண்டிப்பதிலும் ஒரு வரைமுறை இருக்க வேண்டும் என்று அந்த பிள்ளைகள் நமக்கு கற்று தந்திருக்கிறார்கள். தண்டிப்பது என்பது வள்ளுவன் கூறுவது போல் கடிதோய்ச்சி மெல்ல எய்க என்பது போல் இருக்க வேண்டும். கையை வேகமாக ஓங்க வேண்டும், அடி மெல்ல விழ வேண்டும். திருத்துகிற அடியாக இருக்கலாம், ஆனால் வருத்துகிற அடியாக இருக்க கூடாது. சார், சார், என்ன மன்னிச்சிருங்க சார். என்னடா நடந்துச்சு? ஏன்டா அப்படி பதறி போய் வர்றீங்க? ஸ்கூல்ல ரமேஷோட அம்மா பாய்சன் சாப்பிட்டு மயங்கி விழுந்துட்டாங்க சார். விஷத்தை சாப்பிட்டாங்களா? என்னடா வழியில் விவரமா சொல்றப்பா சார். முதல்ல நீங்க ஸ்கூலுக்கு வாங்க சார். பேச சொல்லுங்க சார். நீங்க சொல்ல கேட்பாங்க சார். சார் பேச சொல்லுங்க சார். சார் எங்க அம்மா விட்டா எனக்கு ஆர்த்தா இருக்கிறா சார். சொல்லுங்க சார். கேந்திரிக்க சொல்லுங்க சார். சார் நான் திரும்பிட்டேன். சொல்லுங்க சார். நான் இப்ப தப்பெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லுங்க சார். சார் நீங்க சொல்ல கேட்பாங்க சார். சார் சொல்லுங்க சார். சார் அம்மா சார் வந்துருமா? ஏந்திரிமா? எனக்காக நீங்க இப்ப கண்ணீர் விட்டுட்டு இருக்கீங்கல்ல, இந்த கண்ணீர்ல நீங்க செஞ்ச தப்புகள்லாம் அழிஞ்சு போய் சுத்தமாடுவீங்கன்னு தான் நான் இந்த முடிவுக்கே வந்தேன். கண்ணீரை ஆற விட்டுட்டு இத படிக்க ஆரம்பிங்க. அப்பா, இதுவரைக்கும் நாங்க நடத்துனதெல்லாம் பாடம் தான். இப்ப அந்த அம்மா நடத்திட்டு போயிருக்காங்களே, இதுதான்டா பாடம். எந்த பள்ளியிலும் படிக்காத பாடம்ப்பா. பெத்தவங்க தான் பிள்ளைய உசுரை கொடுத்து படிக்க வைக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த அம்மா உண்மையிலேயே உசுரை கொடுத்துட்டாங்கப்பா. பெத்தவங்க கனவை நனவாக்குறவங்க பேர் தான்ப்பா பிள்ளை. இப்படி சாகரிக்கிறவங்க பேரு பிள்ளை இல்லடா. பசங்களா, நான் சொல்ற கேளுங்கப்பா. நாங்க உங்களை கும்பிட்டு கேட்டுக்கிறோம்டா. இனிமேலு எந்த பெற்றவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாதா? எல்லாரும் நல்லா படிங்கப்பா. உங்களை நம்பி இருக்க தாய் எப்ப சந்தோஷப்படுத்துங்கப்பா. எப்படி வகுத்துல கை நாட்டு வச்சுட்டு சம்பளத்தை வாங்கிட்டு போயிருந்தா. கை நாட்டா? இனிமே கை நாட்டு கந்தசாமி இல்ல, கையெழுத்து கந்தசாமி. கந்தசாமி, நீ கையெழுத்து போற சந்தோஷமா சமாச்சாரம் தான். அதுக்காக அடுத்த வவுச்சர் கையெழுத்து போடாதப்பா. கை பரபரங்கிற முதலாளி கையெழுத்து போட்டுக்கிட்டே இருக்கணும் போல தோணும். அது சரி, காஞ்ச மாடு கம்பங்கோடையில பூந்த மாதிரி விட்டா எல்லா வவுச்சர்லையும் கையெழுத்து போடுவிய. இந்த பணம் உன் கையெழுத்து இங்க போடாத, வேற எங்கேயாவது கொண்டு போய் போடு. பாத்தீங்களா மக்களே, கந்தசாமிங்கிற ஒரு டப்பா பேரை கையெழுத்து போட கத்துக்கிட்டானா. அதுக்காக கலர் கலரா 10 பேராவை பாக்கெட் நிறைய குத்திக்கிட்டு இவன் அட்டகாசமும் அழிச்சாட்டியும் தாங்க முடியல. இது என்ன காஞ்சி பட்டா இல்ல கந்தசாமி பட்டா? எல்லா புடவையும் கந்தசாமி கந்தசாமி எழுதி வைக்கிறிய. இதை விக்கிறதா உன் வீட்டுக்கு எடுத்துட்டு போறதா? என்ன பிரதர் பண்றது? நான் எஜுகேட்டட் ஃபேமிலி ஆயிட்டேன். ஓ, படிச்ச பரம்பரை ஆயிட்டீங்களா? கந்தசாமி ஒரு வார்த்தை எழுதினாலும் கையெழுத்து நல்ல கல்வெட்டு மாதிரி கம்பீரமா. என்னது கல்வெட்டா? போச்சுரா, நீ வேற சொல்லிட்டியா? இனி தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு முன்னால ஒருத்த உளியை சுத்தி மூட நிக்க போறான்.
இந்த மாதிரி கையெழுத்து போட்டு எனக்கு சொல்லி கொடுத்தது யார் தெரியுமா? யாரு பில் கிளின்டனா? நோ, மை சன். ஓ, வழக்கமா அப்பன் தாங்க பையனுக்கு எழுத படிக்க சொல்லி கொடுப்பான். ஆனா என் விஷயத்துல என் பையன் சொல்லி கொடுத்திருக்கான். மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? வாழ்க்கையில இப்பதாங்க ஒரு பிடிப்பு ஏற்பட்டிருக்கு. இதுக்கெல்லாம் காரணமே நீங்க தான். உங்களுக்கு நான் ஏதாச்சும் பண்ணி ஆகணுமே. அப்போ என் கல்யாணத்துக்கு ஏதாவது பரிசா கொடுத்துருங்க. கல்யாணமா? என்னங்க இது இவ்வளவு லேட்டா சொல்றீங்க? ஏன் முன்னாடியே சொல்லியிருந்தா என்ன செஞ்சிருப்பேன்? என் ரேஞ்சுக்கு ஏதாவது செய்யணும்ல? அது வேண்டான்னு தான் லேட்டா சொல்றாங்க. ஏங்க லவ்ஸா? எப்படி கண்டுபிடிச்சீங்க? என்னங்க இது மொசு பிடிக்க நாய் மூஞ்சி பார்த்தா தெரியாதா? இதுக்கு என்ன போலீஸ் நாய் வர வச்சா கண்டுபிடிக்க முடியும்? ஏங்க மாப்பிள்ளை வீட்டுல அவர் வீட்டுல இன்னும் இந்த பேச்சை ஆரம்பிக்கல. ஏன்? என் சார்பா சம்பந்தம் பேசி கல்யாணம் நடத்துறதுக்கு யாருமே இல்ல. ஐயா யாருங்க? என்னங்க நீங்க என் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. இது பாருங்க, உங்க கல்யாணத்துல பந்தல்ல இருந்து பந்தி வரைக்கும் பம்பரமா சுத்த போறேன். ஏப்பா பந்தல்ல நீ பம்பர் விட்டுட்டு இருந்தீங்கன்னா கல்யாண வேலை பாக்குறது யாரு? நீங்க தான். சார் உங்களை பார்க்க பரமசிவன் ஒருத்தர் வந்திருக்காரு சார். என்ன பெரிய பிரசிடண்ட் அவரு? என்ன விஷயமா? அதான் சார் நானும் கேட்டேன். ஏதோ அல்வா கொடுக்கணும்னு சொல்றாரு. அல்வாவா? ஓ, என் பழைய ஸ்டூடெண்ட் போல இருக்கு. போன வாரம் என் பர்த்டே வந்து போச்சு இல்ல, அப்ப மிஸ் பண்ணிட்டு இப்ப கொண்டு வந்திருக்காரு. வர சொல். சரிங்க சார். என்ன பாக்குறீங்க? அல்வா? திருநெல்வேலி அல்வா, மதுரை அல்வா வேணுமா, திண்டுக்கல் அல்வா வேணுமா, வீட்டு அல்வா வேணுமா? வீட்டுல என் பொண்ணு சரியா செய்ய மாட்டான். ஹோட்டல் அல்வா வேணுமா? ஹோட்டல்லயே கேரட் அல்வா இருக்கு, பீட்ரூட் அல்வா இருக்கு, மில்க் அல்வா இருக்கு, சில்க் அல்வா இருக்கு. எந்த அல்வா வேணும் சொல்லுங்க. ஓ, இந்த வீடு வீடா போய் அல்வா எல்லாம் வைக்கிறீங்களா? இங்க எதுக்கே அல்வா தூக்கிட்டு வந்த? அல்வால தானே நீங்க படிப்பே கிண்டி வச்சிருக்கீங்க. அல்வாவை அடுப்புல தான் கிண்டுவாங்க, படிப்புல கிண்டுறது இல்ல. சார், இந்த ஆளை பார்த்தா மென்டல் மாதிரியே இருக்கா சார். என்ன சொன்ன? மென்டலா? மென்டல் தான், மென்டலே தான். மென்டல் கோட்டா தானே சீட் கொடுக்குறீங்க. மென்டல் கோட்டால கொடுங்க. மென்டல் கோட்டாவா? கொடுக்கலாம் கொடுக்கலாம். அம்மா எங்க இருந்து ஆரம்பிச்சு வரீங்க? கந்தசாமி வீட்டுக்கு பக்கத்து வீடு. கந்தசாமியா? ஆமா, உங்க ஸ்கூல்ல படிக்கிறான சக்திவேல், அவனுடைய அப்பா. சார், என் கிளாஸ் ஸ்டூடெண்ட் சக்திவேலோட அப்பா பத்தி தான் சார் சொல்றான். ஓ, இந்த கைநாட்டு கந்தசாமி. அம்மா அதுக்கு என்னப்ப? கந்தசாமி கைநாட்டு, நானும் கைநாட்டு. அவன் பொண்டாட்டியும் படிக்கல, என் பொண்டாட்டியும் படிக்கல. கந்தசாமி பொண்டாட்டி படிக்கலையா? புரியுதா? புரியுது புரியுது. முதல்ல கொஞ்சம் சந்தேகம் இருந்துச்சு, இப்ப கிளியரா புரிஞ்சிருச்சு. பாய் சார் இந்த சார ஜாகிரதையா வெளியே கூட்டு போய் ஒரு ஆட்டோ பிடிச்சு சொல்லி அனுப்பிச்சு வை. ஜாகிரதையா. அதெல்லாம் தேவையில்லை, அந்த மரியாதை தேவையில்லை. நீங்க சீட்டு கொடுத்தா நான் நடந்தே போறேன். சீட்டு கொடுத்தா உட்காந்துருவிய? ஐயோ, என் பையனுக்கு சீட்டு கொடுத்தா சூழகற்பனா நினைச்சு உங்களை கும்பிடுவேன். சீட்டு கொடுக்கல, சூழகற்ப மெட்ற அதே அருவாள் எடுத்து இவ்வளவு வெட்டிடுவேன். அவன் அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு? இந்த மாதிரி பொண்ணுங்கிட்ட தான் உங்களை மாதிரி பெரிய மனுஷன் ஸ்லிப் ஆயிருவாங்க. லேடிஸ் இஸ் டேஞ்சரஸ். வெட்டட்டுமா? வேண்டாம் வேண்டாம், உனக்கு சீட் தரேன். உன் பையனுக்காக தனியா ஸ்கூல் ஆரம்பிக்கிறேன் என் பக்கத்துல, கீழ்பாக்கத்துல. முதல் சீட்டு உன் பையனுக்கு தான். கீழ்பாக்கம் மெட்ராஸ் 10 கூட்டினா 1, என் பையனு 1 எனக்கு ரொம்ப ராசி. மட்டுமா? தேங்க்யூ. சார், எனக்கு என்னமோ இவன் கந்தசாமி பொண்டாட்டிய பத்தி சொல்றது உண்மைதானே தோணுது. நான் கந்தசாமி வீட்டுக்கு போயிருந்தேன் சார். அவனோட பொண்டாட்டிய பார்த்தா படிக்காத பட்டிக்காடு மாதிரி தான் தெரியுது. வீட்டுல எல்லா பொம்பளைங்களும் அப்படித்தான் இருப்பாங்க. இங்க நான் நேர பாத்துருக்கேனே. என்ன நைஸ் உமன், BA லிட்டரேச்சர். அப்படின்னா ஏன் சார் இவன் கந்தசாமி பொண்டாட்டிய பத்தி சம்பந்தம் இல்லாம போய் சொல்லணும்? எனக்கு என்னமோ கந்தசாமி உங்களை ஏமாத்தி சீட்டு வாங்கிட்டாரோன்னு தோணுது. நீங்க சொல்றது கேட்க வேடிக்கையா இருக்கு சார். அவன் பயங்கரமான லூஸ் சார். அடுத்த வாரம் அவன் ஏற்பாடி கூட்டிக்கிட்டு போய் சகிலில கட்டி போடலான்னு இருந்தாங்க. ட்ரெயினுக்கு டிக்கெட் எல்லாம் கூட எடுத்தாச்சு. அதுக்குள்ள இங்க வந்து இப்படி கலாட்டா பண்ணிருக்கான்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு சார். யூ ஆர் கரெக்ட். அவன் சரியான லூசுப்பா. ஒரு கையில அல்வா, ஒரு கையில அருவாளை வச்சுட்டு எதையா ஒண்ணு எடுத்துக்கங்க. ஐயோ, ஆனா ஒண்ணு, ஒரு டவுட்னு வந்ததுக்கு அப்புறம் அது தீர்த்துக்கிறது நம்ம கடமை. என்ன சொல்ற? எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும். நீ உத்தமன். வாயிலிருந்து தவறி கூட உனக்கு போய் வராது. இருந்தாலும் ஒரு குடம் பால்ல ஒரு சொட்டு விஷம் வந்தாலும் அது கெட்டு போன மாதிரி தானே. அதுக்காக நான் என்ன சொல்றேன்னா, வர திங்கட்கிழமை அன்னைக்கு நம்ம ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் டே கொண்டாடுறோம். எல்லா அப்பாவும் வருவாங்க. நீ உன் பொண்டாட்டி கூட்டு வந்து வச்சுக்கைய, பேரண்ட்ஸ் டே அட்டன் பண்ண மாதிரி இருக்கும், நம்ம டவுட் கிளியர் ஆன மாதிரி இருக்கும். திங்கக்கிழமையா சார்? திங்கக்கிழமை என் பொண்டாட்டிக்கு ஜுரம் வந்துரு சார். ஜுரம்? என்ன ஜுரம் வரும் முன்னாடியே சொல்ற? யாரோ ஒருத்தர் ரேடியோல மழை வரும்னு சொன்னா நம்புறீங்க இல்லையா சார்? சொந்த பொண்டாட்டிக்கு ஜுரம் வரும்னு புருஷன் சொன்னா நம்ப கூடாதா? அவ இப்பவே தலைவலி ஜலதோஷம்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அது கண்டிப்பா திங்கக்கிழமைக்குள்ள முத்தி ஜுரம் வந்துரும் சார். இந்த கதையில என்கிட்ட சொல்லாத. திங்கக்கிழமை அன்னைக்கு உன் பொண்டாட்டியோட பேரண்ட்ஸ் டேல வந்து நீ கலந்துக்கிற. மறந்துடாத, பொண்டாட்டியோட. ஐயோ, என்னால முடியாது. ஒரு வாட்டி சீட்டு வாங்கி கொடுக்கறதுக்காக ஹெல்ப் பண்ண சொன்னீங்க, வந்தேன். இப்ப மறுபடியும் வர சொல்றீங்க. ஐம் சாரி. ஐயோ, எனக்கும் கூட கஷ்டமா தாங்க இருக்கு. உங்களை மறுபடியும் ஸ்கூலுக்கு கூப்பிடுருக்கு. அத விஷயம் வெளியே தெரிஞ்சுன்னா பையனை பாதியில பள்ளிக்கூடத்தை விட்டு துரத்தி விட்டுருவாங்க. பட்ட பாடெல்லாம் வீணா போயிடும். ஒரு 4-5 வருஷம் போய் பள்ளிக்கூடத்துல நம்ம பையன் தான் நல்லா படிக்கிறான் அப்படின்னு பேர் வாங்கிட்டேன்னு வச்சுக்கலாம். அப்புறம் என்ன நடந்தாலும் கையை பிடிச்சி காலை பிடிச்சி சமாளிச்சுக்கலாம். இந்த ஒரு தடவை மட்டும். இதுதான் கடைசி தடவை, மறுபடியும் கூட்ட கூடாது. போதுங்க, இந்த ஒரு தடவை வந்தா போதுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ.
சரி வரேன். 2 ரூபா வச்சுக்க, சந்தோஷமா இருக்கு. கந்தே, அங்க பாரு செவத்து மிஷினு. ஹலோ சார். ஹலோ சார், யூ வெல்கம். ப்ரோ, இந்த டீச்சர் தான் உன் வீட்டுக்கு வந்து உன் பொண்டாட்டி பாத்துவா. இப்ப உண்மை தெரிஞ்சு போச்சுன்னா கசமுசா ஆகி போயிடும். என்ன பண்ண போற? அல்வா கொடுத்துட வேண்டியதா? இவளுக்குமா? நான் இல்ல, நீ. தைரியமா வா, நான் இருக்கேன். என்னது இது? இந்த கந்தசாமி வேற ஒரு பொண்ணு கூட வந்து இறங்கிட்டு இருக்கா? சரியான ஃப்ராடு தான் போல இருக்கு. பார்த்தோம். வாங்க மிஸ்டர் கந்தசாமி. ஆமா, உங்க வைஃப் வரல? அவங்களுக்கு கொஞ்சம் உடம்புக்கு சரியில்லைங்க, அதுக்கு பதிலாக இவங்க வந்திருக்காங்க. இவங்க யாரு? சித்தி. சித்தின்னா? சம்சாரத்தோட தங்கிச்சிங்க. ஓ, என்னமோ உங்க விஷயத்துல எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு. ஏதோ ஒரு தப்பு நடக்கிற மாதிரியே தோணிக்கிட்டு இருக்கு. சரி, இப்ப போங்க போங்க. கந்தசாமி, அந்த டீச்சர் நேர கரஸ்பாண்ட் கிட்ட போய் எல்லா விஷயத்தையும் சொல்லிட போகுது. பெரிய பிரச்சனை வரும்னு நினைக்கிறேன். அது இங்க இருந்தா தானே சின்ன கந்தி. நீங்க வாங்க. மேடம், உங்களுக்கு போன் வந்திருக்கு. ஹலோ, நான் லாட்டரி ஏஜென்ட் கோடீஸ்வரன் பேசுறேன். உங்க அப்பா பிச்சை மதுராந்தகத்தில் தான் இருக்காரு. ஆமா, ஏ இனிமே அவரை பிச்சை எடுக்க வேண்டாம்னு சொல்லுங்க. லாட்டரியில் அவருக்கு 1 கோடி விழுந்திருக்கு. என்னது, 1 கோடியா? இந்த சின்ன விஷயத்துக்கே நீங்க வாயை பொழக்கிறீங்களே, ஒப்பனுக்கு பெரிய வாய். அவன் மேட்டரை கேட்டானா ஒரே அடியா வாயை பொழந்துருவாங்க. நீங்க என்ன பண்றீங்க? காதும் வச்ச மாதிரி மதுராந்தகத்துக்கு போய் ஒப்பம் கட்டுற மேட்டரை எடுத்து சொல்லி டிக்கெட்டும் ஒப்பனும் சேர்ந்து வாங்க. அந்த 1 கோடியை நான் வாங்கி கொடுத்துறேன். சரி சார், சீக்கிரமா வந்துடுறேன். பாத்தீங்களா மக்களே, யார் யார் எங்கெங்க மாட்டக்கூடாதுன்னு நினைச்சாங்களோ அவங்க அங்கங்க கப்புன்னு மாட்டிக்கிட்டாங்க. அளவே கதவு தராள, அளவே கதவு தராள, அளவே 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 தயவு செய்து நான் சொல்றது கேளு. அவசரப்பட்டு எந்த முடிவுக்கு வந்துடாத. பாவி மனுஷா, இப்படி பண்ணிட்டியே. என்ன அடுக்குமா? எவ்வளவு ஒருத்தர் கூட்டிட்டு வந்து பொண்டாட்டின்னு சொல்லி நிக்க வச்சுட்டியே. அதை கேட்டுட்டு நான் இன்னும் உசுரோட இருக்கணுமா? இந்த ஆம்பளைங்களை நம்ப கூடாது, அதுலயும் கல்யாணம் ஆம்பளைங்களை நம்பவே கூடாது. எங்க அந்த கிருஷ்ணன் டப்பா? என்னப்பா அது? கிருஷ்ணாயில அப்படி இப்படிங்கிறா? ஒண்ணு கிடக்கணும் ஆயிரம் போது 2 பேரும் உள்ள வச்சிருவான். அளவே கதவு தராள. என்ன அவங்கிட்ட பர்மிஷன் கேட்டிருக்கேன். ஒரு விழிப்புணர்ச்சி உள்ள பாப்பா. ஐயோ அளவே, இப்ப என்ன நடந்துருச்சு? இப்படி தற்கொலை பண்ணி போறேன். என்னது, நான் தற்கொலை பண்ணிக்க போறேனா? யோ, உன் தலையில ஊத்துறதுக்கு தாயா இது? இவ செஞ்சாலும் செய்வா. இவ பொம்பளை இல்ல, கொசப்பேட்டை ரவுடி. நம்ம மேல கிருஷ்ணாயில் ஊத்துறதுக்குள்ள ஐ ஆம் எஸ்கேப். அப்பா தப்புச்சண்டா சாமி. இவளுக்கெல்லாம் எவன் பதில் சொல்லி மாடுறது? இவெல்லாம் ஒரு பொம்பளையா? யோ, செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இப்ப இழுத்து போட்டு தூங்குறியா? நீ என்ன அந்த ஆளு கையாளா? அம்மணி, டீசன்ட் பிளேஸ். எங்க இருக்க அந்த சக்கரத்தை? நம்பர் 5 அடையார் சாரதா மகளிர் விடுதி. சின்னசாமி, அதனாலதான் வீட்டுல இல்லையே. கந்தசாமியில புதுசா தள்ளிட்டு வர. யாரு வீட்டுல இல்ல, வெளியே போயிருக்கா. இது எல்லாம் கவனிக்கா தலகாணியோட வெளியே நிக்கிறியா? உன் வேலை பாடுறா, படுக்க மாட்டேன். கந்தசாமி, எனக்கு என்னமோ இது சரியா படல. இந்த பொண்ணை இங்க தங்க வைக்கிறத விட ஏதாவது ஒரு ஹோட்டல்ல தங்க வச்சிருந்தா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க, அந்த பொண்ணுக்கு எல்லா பிரச்சனையும் நம்மளால தான் வந்திருக்கு. அனாதையை விட்டு மறுபடியும் போய் தற்கொலை பண்ணிச்சுன்னா உன் வாழ்க்கையில் இப்படி ஒரு சென்டிமெண்ட் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லப்பா. அப்பா பசிக்குதுப்பா. ஐயோ, எங்க பிரச்சனை உன்ன மறந்து பாத்தியா? அண்ணா, இன்னைக்கு நான் தான் சமையல், இருந்து சாப்பிட்டு போங்க. அதை விட செருப்ப கட்டி 4 அடி அடிச்சிரு. நான் போய் தம் அடிச்சு வர்றேன். இது பாரு, தெரிஞ்ச வேலையை பாருங்கய்யா. ஆமாய்யா, நீ அவளை பார்த்து பல்லு இழுப்ப, என் பல்லு உடப்ப. ஏன்னா நான் உனக்கு அவ்வளவு பழசாயிட்டல. இத ஒத்தி வந்துட்டாளே புதுசா. டேய், வாடா வீட்டுக்கு போலாம். இங்க இருந்தா உனக்கு உன் அப்பா புத்தி தான் வரும். நான் அப்பா கூட தான் வருவேன். ஆமா, நீ உன் அப்பா கூட தான் வருவ, அவரு அவ கூட தான் வருவாரு. 3 பேருக்கு ஆர்த்தி எடுத்து பொங்கி கொட்டுறதுதான் என் வேலை. ஸ்டாப் தட் நான்சென்ஸ். இது என்ன குடும்பமா இல்ல கொத்தவாள் சாவடியா? ஆளாளுக்கு இப்படி கசாமுசான்னு கத்துனீங்கன்னா வெளியில என்னால கேட்க முடியல. உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை? ஊருக்குள்ள நான் ஒரு பெரிய மனுஷன் இல்ல. இல்ல சீண்டி சிக்னல் பண்றியா? அலமு நலாயினி தெரியுமா? நலாயினி ஒன் சப்பானிய டைம் அவ ஹஸ்பண்ட் கசாமுசான் ஊர் மேய்ச்சதுனால அவனுக்கு கைகாலெல்லாம் விலுக்கு இழுத்துருச்சு. விட்டாளா அவளே ஒரு கூடைய செஞ்சு அந்த கூடைக்குள்ள அவனை உட்கார வச்சு அவன் ஆசைப்பட்ட பொண்ணு வீட்டுல கொண்டு போய் டிராப் பண்ணா. அவ பொண்டாட்டி, அவ பத்தினி. இதுக்கு தாயா நான் சொன்னேன், இந்த மாதிரி பொண்ணுகளை எல்லாம் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா இந்த மாதிரி பிரச்சனையை கிண்டி கிளங்கெடுப்பாளுன்னு. ஒரு ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்க வச்சுட்டு அப்பப்ப போய் பார்த்துட்டு வந்தா தெரியாதுன்னு சொன்ன கேக்குறியா நீ? இப்ப எனக்கு புரியுதியா? என் புருஷன் கெட்டதுக்கு காரணமே நீதான். ஹோட்டல்ல வேற கூட்டிட்டு போய் வச்சுக்கலாம்னு யோசனை கொடுக்குறியா? வேற வழி? அப்பா மாப்பிள வாங்க போலாம். யோசனையா குடுக்கிற யோசனை? நீ ரத்தவாதி எடுத்து சாவல. என் பேர் அலமேலு இல்ல, பொத்தினி சபம் பொலிச்சு. நீ செஞ்ச தப்புக்கு நான் ஏன் ரத்த வாந்தி எடுக்கணும்?
ஏப்பா அலமேல் சொன்னது அப்படியே நடந்துருமா? அவன் கிடக்குறானே. இதுக்கு முன்னாடி 4-5 பேருக்கு இதே மாதிரி சாபம் கொடுத்திருக்கா. அவங்க நடு ரோட்ல ரத்தம் வாந்தி எடுத்து செத்துருக்காங்க. அதுக்காக உங்க விஷயத்துல நடக்காதுல்ல. நடக்கலாம். மக்களே, நமக்கு 1008 பிரச்சனை இருக்குடா. அதையெல்லாம் விட்டுட்டு அடுத்தவன் குடும்ப பிரச்சனை தலையிட்டா இப்படித்தான்டா. ஏய் மன்னாரு, சாப்பிடா. என்னடா எதையோ பறி கொடுத்த மாதிரி வர்ற? மத்தியான சாவுக்கு போயிட்டு வரேன். பாவம் அனுமதிக்கு வேண்டிய வயசுல அவன் அடக்கம் பண்ணிட்டு வரேன். அட பாவமே, எப்படா செத்தான்? ரத்த வாந்தி எடுத்து செத்தான். பாவம் எந்த பத்தினி கொடுத்த சாகமோ. ஆனா ஒண்ணு சின்னசாமி, பத்தினி சாகமத்தும் பழிக்காம போகாது. நீ எனக்கு இப்பவே வாந்தி வர்ற மாதிரி இருக்குதே. யோ கம்சாமி, கம்சாமி, கம்சாமி பாப்பா வெளிய. எப்படி போனாலும் நிம்மதியா இருக்க முடியுது? உன் பொண்டாட்டி சாபம் கொடுத்துட்டு போனதுல இருந்து என்னால தூங்க முடியல. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க ரத்தம்னா நான் ரத்த வாந்தி எடுக்கிற மாதிரியா ஃபீலிங் வருது. போய் உன் பொண்டாட்டி அழைச்சிட்டு வந்து கொடுத்த சாபத்தை வாபஸ் வாங்க சொல்லு. எனக்கு அதெல்லாம் மனசு கஷ்டமா தான் இருக்குது. போய் கூப்பிடலாம். மதிக்க மாட்டான். மதிக்கலாம்னா பரவாயில்ல. அந்த பத்திரகாளி 4 பேருக்கு முன்னாடி நம்மளை தூக்கி போட்டு மிதிப்பாங்க. அதை நினைச்சாதான் பயமா இருக்கு. கண்டு பயம்ங்கிறது எல்லா மனுஷனுக்கும் வர்றது இயல்பு. ஒரு குவார்டர் வாங்கி உள்ள விட்டவன் வைய மேட்ரு ஓவர்மா. அப்ப ஒரு கோட்டர் அடிச்சோம்னா வாடி வெட்டிக்க அப்படின்னு கையை பிடிச்சி தரன்னு எடுத்துட்டு வந்துடலாங்கிற. எஸ், குவார்டருக்கு தர ஆப்புக்கு அழகா தூக்கிடலாம். புல் அடிச்சோம்னா நீ பிளாட் ஆயிரும், ஒன்ன நான் தூக்கிடுறேன். யோ ஒரு ஐடியா கொடுத்தா அளவோடு நிறுத்திங்கயா. ஏன் ஸ்டெப் ஸ்டெப்பா மேல போறீங்க? சவுண்ட் போதுமா? பத்தாது, என்ன கொஞ்சம் கூட. ஐயோ பயமா இருக்கு, வாப்பா போயிடலாம். பயப்படாதயா. எனக்கு பயமா இருக்குல்ல. நான் உனக்கு என்னடி துரோகம் பண்ண? வரதட்சணை கேட்டு 4 அப்பா பொண்ணா, இல்ல தண்ணி போட்டு வந்து மிதிச்சனா, இல்ல வாங்குற சம்பளத்தை எல்லாம் சீட்டாடி விட்டு உனக்கு சோறு போடாம விட்டனா? என்ன பாஸ் கொடுக்குற? புள்ளைய படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். சொல்லு கண்டு, இந்த புள்ள படிக்கிறதுக்காக நீ நாயா அலைஞ்ச, நான் நாய் கட்டியே கடி வாங்கினேன். தம் கட்டி பேசுமா? இது பார், புருஷன் பொண்டாட்டிக்கு எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டு ஒருத்தர் வள்ளுன்னு கடிச்சிருந்தா பிள்ளைங்க மனசு கட்டு போயிட. படிப்பு மண்டையில ஏறாது. நீ என்ன சொன்னாலும் சரி, உன் கூட நான் வரதா இல்ல. உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோ. ஆமா போலாம். அட என்னப்பா ஒரு புள்ள வாங்கி அடிச்சுட்டு போலாங்கிற? இல்லம்மா, கராவை சாத்திட்டாங்க. நீ ரோட்ல மட்டும் தூங்க முடியும். அட கீழே இருக்கிற கல்ல எடுத்து கதவு மேல எறியா வெளிய வருவா. வர்ற பார். அட என்னையா என்ன அடிச்சிட்ட? ஐயோ சாரிமா. அன்னைக்கிளிய பார்த்தேன்டா அமண்ட கரையில இன்னும் மவுசு குறையில லோயிப்பு ரவுசும் குறையில எனக்கு மனசு சரியில்லை. என் மாப்பிளை கூட தான் மனசு சரியில்லை. அவன் ஃபீலிங்க புரிஞ்சிட்டு பாடுறா. அப்ப சுச்சுவேஷன் சொல்ல. ஓ, இவர் பெரிய ஏஆர் ரகுமானு. சுச்சுவேஷன் சொன்னா தான் பாடுவாரு. கெட் அவுட் பிளான். எங்க சுச்சுவேஷன் எங்களுக்கு தாண்டா தெரியும். நாங்களே பாடிக்கிறோம்டா. என்ன கண்டு பயங்கர மப்பு, அதி பயங்கர டான்ஸ். ஓ, கால் வலிக்குது, நடக்க முடியாது. டாக்ஸி பிடி. டாக்ஸி? ஐயோ, ஒரு டாக்ஸி வருது. வழியா அண்ணா போனா மீட்டருக்கு மேல கண்டினா அடிச்சுக்குவேன். என்ன ஒன் ஸ்டெப் ஃபார்வர்ட் மேன். மாப்பிள்ள இவனை நான் எங்கேயோ பாத்துருக்கேன். தெரியல. டாக்ஸி டிரைவர் என்ன வண்டி எடுங்க. என்னடா மாப்பிள்ள சொல்லி வண்டி எடுக்காம முறைச்சிட்டு நிக்கிற? மாப்பிள்ள சாப்பிட்டு நான் மட்டும் கோதாவில குதிச்ச உதடு வீங்கி போயிரு. எட வண்டிய காப்பி கொண்டு வா. இங்க காப்பி கிடைக்காதுப்பா, களிதான் கிடைக்கும். அது எப்படிப்பா போலீஸ் ஸ்டேஷன்ல கூட இப்படி சந்தோஷமா தூங்குற? போலீஸ் ஸ்டேஷனா? பின்ன இது தாஜ்மஹாலா? என்னமா எப்படி இருக்கிற? இருக்கிறேன்னு சந்தோஷப்படு. என்னாச்சு? அம்மா கத்தாமி, ராத்திரி பூரா போலீஸ்காரனுங்க எல்லாம் ரவுண்டு கட்டி என் நெஞ்சில மிதின்னு மிதிச்சுட்டானுங்க. நடந்துக்க மாட்டீங்க? நேத்துக்கு நடந்துட்டேன்னு. ரவுண்டுக்கு வந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் கிட்ட கோழி பிரியாணி கொத்து புரோட்டாவும் கேட்டா விடுவானுங்களா? கோழிய கொத்துற மாதிரியே கொத்து கொத்திட்டானுங்கப்பா. நட்பு இதெல்லாம் சகஜம்பா. இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல கொசுக்கடியே கிடையாது. கொஞ்சமாவது ஃபீல் பண்றானான்னு பாருங்க. மக்களே, நானும் ஜவுளி கடையில சேர்ந்த காலத்திலிருந்து ஒரு நல்ல நண்பன் கிடைக்க மாட்டானான்னு தேடுறேன். கிடைக்கவே மாட்டேங்கிறானுங்க. எங்க திரும்பினாலும் எதிரில இவனே வந்து நிக்கிறானு. யோ, உங்களை விட சொல்லிட்டாங்க. ஆமா,
இனிமேலாவது போய் ஒழுங்கா இருங்க. நாங்க இந்த காட்டுக்கு நடிகரியா பக்கறதுனா புதுசா சொல்ல வந்துட்டேன். புத்தி சொல்றாரா? போப்பா. ஐயோ அம்மா. அந்த போன கொஞ்சம் நகர்த்தி வையே, வலி தாங்க முடியல, உட்கார்ந்து கீழே இறங்கல. இதுல யாரு கன்சாமி? இப்போது உண்மையை சொல்லுப்பா. கட்டில பொண்டாட்டிட்ட பிரச்சனைனா ரோட்ல கத்தக்கூடாது, வீட்டுல போய் பேசணும், தெரியுதா? கேட்டுக்க. உனக்கு தான். இனிமே ஏதாவது ரோட்ல ரகலை பண்ணீங்க, பெரிய கேஸா போட்டு 6 மாசம் உள்ள எழுதிடுவேன். போங்க. இவன் நில்லு. உன் சொந்த ட்ரெஸ் இருக்கு, வாங்கிட்டு போ. அது பொங்கலுக்கு ஏனாமா நீங்களே எடுத்துங்க. இந்த லுல்லுக்கு தான் ராத்திரி லாடம் கட்டினேன். நாடு ரொம்ப கெட்டு போச்சு. ஒரு நாய் பொம்மை கூட விலை கொடுத்து வாங்க முடியல, யானை விலை குதிரை விலை சொல்றானுங்க. சத்திவேலு, இந்த அங்கிலோட ஸ்மால் கிப்டுமா, நீ பெரிய பையன் ஆனதுக்கு அப்புறம் உனக்கு நான் பிளைட்டே வாங்கி கொடுக்குறேன். சின்ன நம்மளுக்குள்ள எதுக்கு இதெல்லாம்? வீணா செலவு தானே உனக்கு. அட சும்மா இருப்பா. என்ன செலவு? காசு என்ன பெரிய காசு? போகும்போது வாரி எடுத்துட்டு போக போறோமா? சின்ன யோ பச்சை மண்ணியா, இதோட ஆசையை இப்ப நிறைவேற்றி வைக்கலன்னா வேற எப்ப நிறைவேற்ற போறோம்? யோ பாசத்துக்கு முன்னால காசு இருக்கே, அது தூசு மாதிரியா. கண்டு இவ்வளவு நாள் என் கூட பழகி என்ன பத்தி புரிஞ்சுக்கலையே, என்ன பத்தி புரிஞ்சுக்கல, நீ என்ன பத்தி புரிஞ்சுக்கல. எந்த கணவன் பையில நம்ம குழந்தையோட நாய் பொம்மையை திருடிட்டு போயிட்டாங்க. கொஞ்சம் கையெடுப்பா, நான் போயிட்டு அப்புறம் வர்றேன். சின்ன அத என்ன விலைக்கு வாங்கின? அட உடுப்பா, அதான் தெரிஞ்சு போச்சு. ஆமா, இந்த மாதிரி சீப்பா சில்வர் தரமா முள்ள மாதிரி தரமா முடிச்சு வைக்கிறமா கேப் மாதிரி தரமா நடந்துக்கிறியே, இதெல்லாம் உனக்கு அருவருப்பா இல்ல? எப்படி இருக்கு? அதான் உன் கூட பழகி பழகி அப்படியே செட் ஆகி போச்சுமா. போ. வர்றேன். கடவுள். கடமை முடிஞ்சு போச்சுன்னு காலை நீட்டி உட்கார்ந்துட்டே கன்சாமி. பரிசும் பாராட்டும் கிடைக்க போறது வேற எவனுக்கும் இல்ல, உன் பையனுக்கு. அவன் படிக்கணுங்கிறதுக்காக நீ எவ்வளவு கஷ்டப்பட்ட. இப்ப அவ்வளவு பெரிய விழாவில நீ இல்லன்னா நல்லா இருக்காதுப்பா. புறப்படு. வேண்டாண்ணா, எப்ப கோர்ட்ல சக்திவேல் அலமேல புள்ளதான் தீர்ப்பாயிருச்சோ அப்பவே நான் பாரி செத்து போயிட்டேன். பள்ளிக்கூடத்து விழாக்கு நான் வந்தா சக்திவேல் அலமேல கூட்டிட்டு வர மாட்டேன்னு சொன்னா பாருங்க, அப்ப மிச்சம் மீது இருந்தது போயிருச்சு. இப்ப நான் வெறும் நட பண்ண தானே. கோர்ட்ல சொல்லலாம்ப்பா, அலமேல பையன் தான் சக்திவேல்னு. அலமேல சொல்லலாம்ப்பா, தன் பையனை பார்க்க வரக்கூடாதுன்னு. ஆனா அவன் பையனை கொஞ்சம் நினைச்சு பாரு. வாய் பேச முடியல கூட இப்போது நம்ம அப்பா வந்து பார்க்க மாட்டாருன்னு அவன் மனசு என்ன பாடுபடும். அவன் சொன்னா இவன் சொன்னான்னு இப்ப போல முடியா? எவன் சொன்னா உனக்கு என்னையா? உன் பையன் நிலைமையை கொஞ்சம் நினைச்சு பார்த்துட்டு கண்ணை தொடச்சிட்டு கிளம்பு.